தல நீரை கனியப்பும் உடவள் பொறி கப்பிய கரி கற்றிடும் அடியவர் குத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதீரல் போய மலையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேதி தமிழ் அடைவிலை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சிவன் உரை ரதமற்றது பொடி செய்த அதிதீராத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திறனாவலர் வன்தண்டர் பதம் போற்றி ஓடி வழி திருவா அதை ஒரு திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடன் ஐயா வல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடன் ஐயா சகஸ்திரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தில் சிவஞான யோகவியல் பகுதி 6 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. நாம் இப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று கொல்லும் காதன்மை பெய்து உறும் கோள்வளை உள்ளம் உருகி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மா மயிலாடுதுறை உரை வெள்ளம் தாங்கு சடையானை வேண்டிய என்று மிக அருமையாக பாடுகின்றார் நமது அப்பர் சுவாமிகள். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், கொல்லும் காதன்மை பெய்து உறும் கோள்வளை உள்ளம் உருகி உரைக்கும் திருப்பெயர். ஒரு பெண் சாமி மேல அந்த அளவுக்கு காதல் கொள்கின்றானாம். ஏற்கனவே நம்ம ஆரூர் பதியத்துல சொன்ன மாதிரி, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகண்டால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தம் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று சொல்வதற்கிணங்க சிவபெருமான் மேல் கொண்ட அந்த காதலின் காரணமாக உடல் மெலிந்து அந்த வளையல்கள் எல்லாம் அப்படி உருகி வெளியில வருதான். அதை சொல்றாரு, காதன்மை பெய்து ஊறும் கோல் வளைனா அந்த வளையல்கள் உள்ளம் உருகி உள்ள உருகிறதுனால உள்ள சாதாரண உருகிருமா அப்படின்னா சாதாரண உருகாது. பல்வேறு பிறவியில் சிவபெருமானை அர்ச்சித்து 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 வழிபாடு செய்து 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 காமம் ரோபம் லோபம் மதம் ஆச்சரியம் என்கின்ற அந்த 6ஐயும் கடந்து பெருமான் மேல் மட்டுமே சிந்தனை செலுத்தினால் மட்டுமே தான் உள்ள உருகும், இல்லைன்னா உருகாது. உலகத்துல சிந்தனை வச்சுக்கிட்டு நம்ம சாமி மேல உருக முடியுமா? முடியாது. அது எப்படிப்பட்ட காதல்னாரு, அது இந்த பிறவியிலேயே வாய்ப்பு கிடைக்கும் போதே பெருமான் மேல வாய்ப்பு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த நேரத்திலாம் அஞ்சலத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் யார் மேல? சிவபெருமான் மேல. நமக்கு சிவபெருமானை தவிர மற்ற எல்லாரும் மேலேயும் காதல் வருது, ஆனா சிவபெருமான் மேல மட்டும் வர மாட்டேன். ஆனா சாமி மேல நமக்கு காதல் வரணும். அது செய்கின்ற உபகாரங்களை நினைக்கணும். இப்போ ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எதனால உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும்? அவங்க உங்களுக்கு செய்த உபகாரங்களை நீங்க நினைப்பீங்க, என்னெல்லாம் நமக்கு செஞ்சிருக்காரு, அவரை நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல. உதவி செஞ்சால அதே போல சாமி எவ்வளவு கருணை செய்யறாரு. அவர் மறைஞ்சிருந்து எத்தனையோ நமக்கு நன்மை புரிந்து கொண்டே இருக்கின்றார். ஆனா அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடும், நொடி பொழுதுல மறந்துடணும். ஏன்னா இந்த ஆள் கண்ணுக்கு தெரியுதாரு, சிவபெருமான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம மற்றவங்க செய்யறது நமக்கு பெருசா தெரியுது. சாமி தான் எல்லாத்துக்கும் தோன்றா துணையா இருக்காரு. அவர் இல்லைன்னா எந்த பொருளும் அசையாது. ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3ஆ உலகம் படைத்து வந்தால் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று கூட அப்பர் சாமி சொல்றார்.
யார் தன்மையில் அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் என்ன எப்படி இருப்பாரா, தோன்றா துணையாக இருந்து நமக்கு அருள் செய்வார். அது நம்ம வாழ்க்கையில அனுபவப்படும் போதே நம்ம உணரலாம். ஒவ்வொரு நேரத்திலையும் சாமி நமக்கு வந்து செய்கின்ற அந்த உதவியை நினைத்து நம்ம இறைவனை புரிந்து கொள்ளலாம். நமக்கு எப்படி தோன்றா துணையாக இருந்து அருள் செய்கின்றார் என்கின்ற அந்த திறத்தை நாம அப்படி உணரலாம். அப்படி காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவரும் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமீனே என்று சொல்வதற்கிணங்க முந்தி செல்வதற்கு நாம பார்க்கணும். இறைவன் மேல் காதல், அளவு கடந்த காதல் வரணும், அளவு கடந்த மெய்யன்பு நமக்கு வரணும். அதற்கு அடிப்படை திருக்கோயில் வழிபாடு, அடியார் வழிபாடு, திருமுறைகள் ஓதுதல், இந்த சொற்பொழிவை கேட்டல், அப்புறம் அதன்படி நடத்தல், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். இதெல்லாம் செஞ்சு வச்சாதான் அன்பு வரும். எதையும் செய்யாமல் என்ன செய்ய வராது, அன்பு வராது. விதை விதைச்சாதான் நெல் வரும். விதைக்காம நெல் வரும்னா வருமா? தஞ்சை நிலத்திலேயோ விதைக்காம எனக்கு அரிசி வேணும் அப்படின்னா வராது. அப்போ அதை விதைக்கிறதுக்கும் நிறைய பாடுபடணும். விதையை வைக்கணும், முதல் நிலத்தை உழணும், அப்புறம் விதையை வைக்கணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் இது காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த பருவம் வரும்போது தான் என்ன கிடைக்கும் நமக்கு, அது நெல் அரிசியாக கிடைக்கும். அந்த அரிசி உடனே வந்துருமா? அந்த நெல் எடுக்கணும், அதை ரோதையில் கொண்டு போய் அரைக்கணும், உமி தனியாக அரிசி தனியாக, கடைசி தான் நாம் அந்த அரிசியை சாப்பிடணும். ஒரு அரிசிக்கே இவ்வளோ இருந்தால் நம்ம இறைவனை அடைவதற்கு எவ்வளோ பாடுபடணும் யோசிச்சு பாருங்க. ஒரு விதையை வச்சு அரிசி வர்றதுக்கே அவ்வளோ பாடுபட வேண்டியிருக்குன்னா எப்பேற்பட்ட பெருமான் ஒவ்வொரு 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான அடைய வேண்டும் என்றால் நம்ம எவ்வளவு தவம் பண்ண வேண்டும். தவம் என்பது நமக்கு என்னன்னா, காட்டில் உட்காந்து தவம் என்பது தவம் அல்ல. எளிமையாக இருந்து கொண்டு ஈசனை இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபெருமானை வழிபாடு செய்வது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இறைவனுக்கு உடலாலையும் உள்ளத்தாலையும் மனம் வாக்கு காயத்தினால இறைவனுக்கு நாம் பணி செய்ய வேண்டும். அதுவே நமக்கு எனது இறைவன் மேல் அன்பை உண்டு பண்ணும். அப்படி கொள்ளும் காதன்மை எப்படி அந்த பெண்ணு வந்து சாமியுடைய நாமத்தை கேட்டே இறைவன் மேல அன்பு வருதோ, அதே போல அவனுடைய பேரை கேட்டதுமே நமக்கு அன்பு வரணும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். இப்போ வைத்தியநாதா அப்படின்னு சொன்னதுமே நம்ம கண்ணில் இருந்து என்ன வந்திருக்கணும், கண்ணீர் வந்திருக்கணும். ஆனால் வரல. என்ன காரணம்? அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் ஒன்றலை, இறைவனோடு ஒன்றலை. அந்த பேரை சொன்னதுமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறி குவிப்பது வேத 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் வச்சு அப்படி உருகணும். கொள்ளும் காதன்மை பெய்து உறும் கோல்வலை. அந்த பெண்ணு வந்து இறைவன் மேல் கொண்ட காதலின் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளமெல்லாம் உருகி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல் அப்படின்னாரு. ஏன்னா அங்கே சாமிக்கு வள்ளல்னு பேர். மயிலாடுதுறையில் போனோமா, அங்கே 4 வகையான 4 திசையை நோக்கி 4 வள்ளல் இருக்கார் சாமி. ஒவ்வொரு இடத்துலையும் சாமி அங்கே விளங்கி தோன்றுகின்றார். மேற்கு பக்கம் துறைகாட்டும் வள்ளல் வில்லநகர் என்கின்ற ஊர் இருக்கு. அந்த மயிலாடுதுறைக்கு கிழக்கு பக்கமாக துறைகாட்டும் வள்ளலாக சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். மேற்கு பக்கமாக வழிகாட்டும் வள்ளலாக மூவலூர் என்கின்ற தலம் விளங்கி தோன்றுகின்றது. வடக்கு பக்கமாக ஞானம் காட்டும் வள்ளலாக அங்கே சுவாமி விளங்கி தோன்றுகின்றார். தெற்கே மொழி காட்டும் வள்ளலாக பெருஞ்சேரி என்கின்ற திருத்தலத்தில் சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். இது 4 திசையிலையும் 4 வள்ளலாக பெருமான். வள்ளல் அப்படின்னாலே யாரைத்தான் குறிக்கும்? சிவபெருமான் ஒருத்தரை தான் குறிக்கும். இந்த உலகத்துல யாரையோ வள்ளல்ங்காங்க. கடையேழு வள்ளல்கள்லாம் சொல்றாங்க. பாரி, காரி, போரி அப்படின்லாம் இருக்காங்க. மயிலுக்கு போர்வை கொடுத்தவர், தேருக்கு போர்வை போத்தினவர், இப்படி நிறைய கடையேழு வள்ளல்கள்லாம் இருக்காங்கல்ல. அவங்களெல்லாம் உலகத்தை நோக்கி. ஆனால் பெருமான் எப்படின்னா, சார் நீங்கள் இப்போதான் வள்ளல்கள்ல சாமி ஒருத்தர் தான். வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனாம் என்று கூட சேக்கிழார் சாமி சொல்றார்.
சாமி எப்பேற்பட்ட வள்ளல். நமக்கு எவ்வளவு இந்த உடம்பெல்லாம் கொடுத்துருக்காரு, தனு கரண புவன போகலங்களை எல்லாம் தந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய கருணை. அப்ப வள்ளல் தானே அவரு. நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும் பிறருக்கு? உங்க சத்துக்கு எவ்வளவு தருமம் செய்ய முடியும்? உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபா கொடுப்பீங்களா? இல்லைங்க, நான் 1000 கூட கொடுப்பீங்க. சரி, 1000 கொடுப்பீங்களா? இல்லை லட்சம் கொடுப்பீங்களா? கோடி? அதுக்கு மேல சுவாமி நமக்கு தந்திருக்காரு. இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்காரு. இந்த உடம்பை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு உறுப்பையும் கொடுத்துருக்காரு. வசிக்கிறதுக்கு இந்த உலகத்தையே கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல வேலை என்ன ஒன்று சொல்லுங்க. இந்த உலகத்தை நாமளா உண்டு பண்ணோம். இதில் சஞ்சரிக்கிறதுக்கெல்லாம் சாமி நமக்கு எவ்வளவு கருணை செஞ்சிருக்காரு. தனு என்பது உடம்பு, கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கோணம் என்பது இந்த உலகம், போகம் என்பது அதை அனுபவிக்கக்கூடிய பொருள். அத்தனையும் சாமி கொடுக்காரு. இதெல்லாம் நம்ம ஈஸியா மறந்துடுறோம். கோயிலுக்கு போயாச்சுனாலே பெருமானுடைய கருணை தான் நமக்கு தெரியுமே தவிர வேற எதுவும் நமக்கு தெரியக்கூடாது. சுத்தி இருக்க ஆளை நம்ம பார்க்கவே கூடாது. சாமியை தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம சுத்தி சில பேர் பார்த்தீங்கன்னா நோட் பண்றதுக்காகவே கோயில் போவாங்க. யார் யார் உள்ள வந்திருக்கா, யார் யாரு வெளியில இருக்கா, இவங்க டெய்லி கோயிலுக்கு வராங்களா, டெய்லி கோயிலுக்கு வரலையா, அதை லிஸ்ட் எடுக்கிறதுக்கே ஒரு ஆள் உள்ள போறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கோயிலேருந்து வெளியே வந்தாரு. சிவா, ஒரு ஆள் 2 நாள் ஆளே காணோம் அப்படின்னாரு. யாரு? அவருக்கு பிடிக்காத ஆளு 2 நாள் உள்ள வரலையா? நானும் 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் ஆளே வர மாட்டேங்கிறாரு. என்னன்னு கொஞ்சம் வேணா போன் பண்ணட்டுமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம் சிவா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஆளு அடிக்கடி, சில பேர் பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஆளு தான் அடிக்கடி அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தோணும் சில பேருக்கு. இவனும் கோயிலுக்கு வரானே, இவனுக்கு இப்படிதான் கோயிலுக்கு வரானோ. சில பேருக்கு பொறாமையும் வேற இருக்கும். 2 நாள் வரலாம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாட அப்படி கோயிலுக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். நம்மளும் பிறரும் எல்லாருக்காகவும் தான் நம்ம வழிபாடு செய்யுமே தவிர தனக்காக எதையுமே நாம் வேண்டிக் கொள்ளக்கூடாது. நம்ம அடியாரா இருக்கிற நாம பிறருக்காக தான் பெரும்பாலும் என்ன செய்யணும் வேண்டாம். சாமி என்னைய பார்த்துக்கோ, நீ எனக்கு பார்த்து நீ என்னென்ன செய்ய செஞ்சுக்கோ, உன் மேல அன்பு வரணும். எல்லாமே தனக்காக கூடாது. எல்லா உயிரிடத்தும் அன்பு. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்று வேறொன்றும் நேர்ந்தெரியன் பராபரமே என்று சொல்ல இருக்கிறாங்க. புல்பூண்டுல இருந்து எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு செலுத்தணும். அப்படின்னாதான் இறைவன் மேல நமக்கு அன்பு வரும். உயிர்கள் மேலே அன்பு வரலன்னா எப்படி இறைவன் மேல அன்பு வரும் சொல்லுங்க. எல்லா உயிருக்குள்ளும் யார் இருக்கா? இறைவன் தான் இருக்கா. அதனால இறைவன் மேல் நமக்கு காதல் வர வேண்டும். உள்ளம் உருகி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல். அங்க சுவாமிக்கு வள்ளல் மயிலாடுதுறையில தட்சை யாகத்துல அம்பாள் கோவப்பட்டு சென்றார்கள், சிவபெருமானிடம் சென்றார்கள். அப்ப சுவாமி அங்க கௌரி தாண்டவம் ஆடினார். எங்க? அந்த தட்சை யாகத்துல கௌரி தாண்டவம் ஆடிய காரணத்தினால் அந்த இதை போக்குவதற்காக அம்பாள் மயில் வடிவத்தில் பூஜை செய்த இடம் தான் மயிலாடுதுறை. சாமியும் ஆண் மயிலாக அங்கே கௌரி தாண்டவம் புரிந்து அங்கே நடனம் புரிந்தார். அதனாலையும் இது மயிலாடுதுறை என்று பெயர். ஒரு பக்தர் சாமிக்கு மலரை எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சாமியிடம் மிகுந்த அன்பு செலுத்திய அவர் மலரை கொண்டு அப்படி வந்துட்டே இருந்தாரா, வெள்ளம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவரை முங்கிக்கிட்டே போகுது. கரையை கடக்கணும். உடனே கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு, வாயளவு தண்ணி வந்துருச்சு. கண்ணை மூட போற நேரத்துல சாமி பார்த்தாரு, இவருடைய பக்தி ரொம்ப இருக்கு அப்படின்னு. சாமி அந்த உழைப்பை பார்த்து உடனே அந்த துறையை காட்டினாராம். அதனாலேயும் இது மயிலாடுதுறை என்று அப்படியே அதை கடந்து அந்த துறையை அடைந்ததுனாலையும் மயிலாடுதுறை என்று அப்படிப்பட்ட இடம். வள்ளல் மா மயிலாடுதுறை உரை. அங்கே உரைகின்ற வெள்ளம் தாங்கு சடையானை வேண்டியே. வெள்ளம் தாங்கு சடையான் யாரு? சிவபெருமான். அங்க எப்படி இருக்காரு சாமி? கங்கை தாங்கிய வெள்ளம் அப்படின்னாலே அங்க கங்கையை தான் நம்ம ஞாபகம் வரணும், வேற எதுவும் நமக்கு ஞாபகம் வருது. அப்படி கொல்லும் காதன்மை வைது உரும் கோல்வளை உள்ளம் உருகி. அப்படி உள்ளம் உருகுனா பெண்கள் எல்லாம் மெலிவு அடைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மெலிவு அடைஞ்சதும் அவங்களுடைய வளையல்கள் எல்லாம் உருகி என்ன ஆயிருமா, வெளியில வந்துடும். இதே போலதான் நம்ம தாருகாவனத்து முனிவர்களும் அந்த தர்ம பத்தினிகள் எல்லாம் சிவபெருமானுடைய அழகை கண்டு பின்னாடியே ஓடி வந்தாங்க.
சிவபெருமானுடைய அழகை கண்டு அவங்க மெய் மறந்து உள்ள உருக ஆரம்பிச்சிட்டாங்க. உருகி மெலிஞ்சு அவங்க வளையல்கள் எல்லாம் சிவபெருமான் அப்படியே கையில ஈஸி வாங்கிட்டார். இப்ப சாதாரண நீங்க வளையல கழட்டுங்க, உங்களால கழட்ட முடியாது. சாமி ஈஸியா அந்த பெண்களுடைய வளையல்கள் எல்லாம் வாங்கி கொண்டார். அவங்க எல்லாம் கேட்டாங்க, அந்த வளையல்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. உங்களுக்கு இந்த பிறவில இல்லை, அடுத்த பிறவில தரேன் அப்படின்னாரு சாமி. அவங்க தான் வளையல் செட்டியாராக வந்து பிறந்தார்கள் மதுரையம்பதியில. அங்க சாமி வளையல் விற்ற படத்தை நீங்க பாத்தீங்கன்னா சில பேர்கிட்ட ரூபா வாங்குவாரு, சில பேர்கிட்ட ரூபா வாங்க மாட்டாரு. அந்த பெண்கள் தான் இங்க செட்டிமாரா வந்து பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வாங்கின வளையல மறுபடியும் திருப்பி கொடுப்பாரு அவங்களுக்குலாம். அது வளையல் விற்ற படத்துல வரும். அப்படி அல்லாத பெண்கள் வருவாங்கல்ல, அவங்ககிட்ட துட்டு வாங்க வரான், நீங்க கொஞ்சம் துட்டை கொடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வேலை செய்யறதுக்கு முன்னாடியே கூலி வாங்கின ஒரே ஆளு சிவபெருமான் தான். அந்த பிட்டுக்கு மண் சுமக்கும் போது முதலே கூலியை வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு சாமி என்ன செஞ்சுட்டாரு, நல்லா உறங்கிட்டாரு. இன்னொன்று என்னன்னா, ஒரு வேலை செய்தால் கண்டிப்பாக என்ன வேண்டும், கூலி வேண்டும் என்பதையும் சிவபெருமான் உணர்த்துகின்றார். அப்படி வெள்ளம் தாங்கு சடையானை வேண்டியே என்று அப்படி சொல்றாரு பாட்டுல. அற்புதமான பாட்டு. அப்போ சாமியுடைய திருக்குறுந்தொகை. கொல்லும் காதன்மை பெய்து உறும் கோல்வளை உள்ளம் உருகி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல். சாமியுடைய எத்தனையோ நாமங்கள்ல ஒரு நாமம் வள்ளல் அப்படிங்கிற நாமம். வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவன் சேக்கில சாமின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்லலையா, ஆச்சரியமா அப்படியா? சரி பாட்டி, சரி அவங்க வெளியே போய்க்கனால அவங்க வந்து வருவாங்க. சரி சரி சரி, அவங்க நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு வெண்ணி கொதிக்கி. சரி, அப்படி இந்த பாட்டில் மிக அருமையாக சொல்கின்றார் நமது அப்போ சாமி. அதனால அந்த பேரை கேட்டதுமே நமக்கு இறைவன் மேல் அன்பு வந்து கண்ணீர் வர வேண்டும். அதான் வெள்ளம்தான் விரிசடையாய் விளையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் வள்ளம்தான் ஒரு குரலில் கீழ்மேலாக பதைத்துருவும் அவர் நிற்க என ஆண்டாய்க்கு உள்ளம்தான் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதான் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா கல்லாம் கண் இடையும் மரமாம் தீவினை நேர்க்கே என்று சொல்வதற்கு இணங்க சாமி ஏசாமி எனக்கு கண்ணில் தண்ணீரே வர மாட்டேங்கினாரு. அப்போ மாணிக்க வாசகர், நான் ரொம்ப தீவினை செஞ்சிருக்கேன் போலுக்கு சாமி, அதனால என் கண்ணில் தண்ணீரே வர மாட்டேங்குது. தீவினை செஞ்சா என்ன வராது, கண்ணில் இருந்து துளி அளவு கூட வராது. நீ என்ன தவறு செஞ்சாலும் சரி, காட்டில் போய் தவறு இருந்தாலும் சரி, சாமி மேல அன்பு வர வேண்டும் என்றால் அவனுடைய உபகாரங்களை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். நினைச்சாதான் வரும். ரெண்டாவது ரொம்ப தீவிரம் இருந்ததுன்னா துளி அளவு கூட நினைக்க முடியாது சாமி. கண்ணு மூடன சாமி வரவே மாட்டார். நல்வினை நிறைய செஞ்சிருந்தா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தீவினை செஞ்சா நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப எல்லாரும் கொஞ்சம் யோசனை ஆயிரும், நம்ம ஏன் சிவபெருமான் நமக்கு கனவுல வரமாட்டேங்கிறாரு, ஏன் நினைச்ச வரமாட்டேங்கிறாரு, நாம் செய்த தீவினையினாலதான். புரியுது அவங்களுக்கு? தீவினை செய்தால் கனவுல கூட சாமி வரமாட்டார். அந்த அளவுக்கு நிறைய நம்ம அந்த அந்த நினைப்போடே இருக்கணும், சிவபெருமானுடைய நினைப்பிலே இருக்கணும், திருமுறைகள் பாடுறதுலே இருக்கணும், அடியார்கள் கூட இறங்கணும். இந்த மாதிரி இருந்தா தான் இரவு பொழுது சுவாமி நமது கனவில் வந்து தோன்றணும். இல்லைன்னா தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. யார் கனவுலையாவது சிவபெருமான் வந்திருக்காரா? எனக்கு ஒருத்தர் கூட இல்லையா? அந்த அளவுக்கு அது என்னன்னா நம்மளுடைய தவக்குறைவுன்னு அர்த்தம். சாமி கனவுல வரலன்னா தவக்குறைவு. அப்படி ஒரு சொற்பொழிவு சொல்லியிருந்தேன், சிவா நீங்க ஒண்ணு எனக்கு கனவே வர்றது இல்லை அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து உறங்குறாரு, அந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து உறங்குறாருங்கிறது தெரியுது. சரி, அப்படி சிவபெருமான் கனவுல வர்றது கூட, கனவிலும் கூட வேற தெய்வம் வந்துடக்கூடாது, கனவிலும் பிற தெய்வம் இணையாதுன்னாரு மாணிக்கவாசகர். அந்த அளவுக்கு சுவாமி மேல நாம அன்பு செலுத்தினால், பற்று வைத்தால், அவனோடு ஒன்றுபட்டால் நமது கனவிலும் வருவார், நனவுல கூட ஏதாவது ஒரு உருவத்துல கூட சாமி வருவார். அப்படி நனவுலே சுந்தரம் சாமிகளுக்கு வந்து குருகாவர் வெள்ளடியில சுவாமி என்ன கொடுத்தாரு, அமுது கொடுத்தாரு. ஞானிகளுக்கு தான் வருவார், நமக்கெல்லாம் வருவாரா அப்படின்னா ஏதாவது ஒரு வடிவத்துல வருவார். ஏன்னா சாமி இந்த பூலகத்துல மானுட சட்டை தாங்கி வந்துதான் வந்து அருள் செய்வார் அப்படின்னு. அந்த ரொம்ப போன வருஷம் இந்த சாமி எல்லா உயிருக்கும் படியில வந்து நல்லா இருந்துச்சு பாருங்க. அப்போ போன வருஷம், இந்த வருஷம் நம்ம அங்கே போயிட்டோம், பெங்களூர் போயிட்டோம். போன வருஷம் அடியன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன்.
எந்த அடியாருக்கும் எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. ஐயா எங்கே இருக்கீங்க? இந்த மாதிரி இப்போ கடையில் இருக்கேன். ஒரு நிமிஷம் இது நம்ம ட்ரெயின் இப்போ கரெக்டாக 9 மணிக்கு வந்துடும். நீங்கள் ஒரு 5 இட்லியும் 2 வடையும் பார்சல் கட்டி எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ தான் சாமியை நினச்சேன். அப்போ சாமியாக பார்த்து நம்ம நினச்சோம்னா உடனே அதுக்கு பதில் சாமி கொடுத்துருங்க. உடனே வாங்கிட்டு நேரம் ட்ரெயின் உடனே கரெக்டாக அவர் வந்தார். கையில் கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டேன். நம்ம நினைச்சோம்னா உடனே சாமி யார் மூலியமா ஏதாவது ஒரு விதத்துல வருவாரு. எப்படி வருவாருன்னு சொல்ல முடியாது. சாமி வந்துடுவார். நீ நினைக்கதான் செய்யணும். அடியார் கொடுக்கணும்னு நினைப்பு இருந்தா சாமி கொடுக்க வச்சிருங்க. இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவவருக்கு அருளும் வைத்தார், கறப்பவர் தங்களுக்கெல்லாம் அது நரகங்கள் வைத்தார் என்று சொல்வதற்கிறாங்க. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுப்பார். நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எல்லாமே சிவபெருமான் நமக்கு வந்து அருள்சிவார். சரி, இப்ப நம்ம அதுக்குள்ள போறோம். சென்ற பிறகு இந்த பிராணாயாமத்தெல்லாம் பத்தி பார்த்தோம். இந்த பிராணாயாமத்துல ஒரு இது என்ன அப்படின்னா, பூரகம், கும்பகம், ரேசகம் இதெல்லாம் பண்ணோமா, அந்த நேரத்துல பிராணாயாமம் செய்யும் போது தவறாக செய்தால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தவறாக செய்தால் பிராணாயாமம், யாரேனும் ஒருவர் பிராணாயாமம் செய்யும் இடத்து குற்றம் வந்தால் சரீரத்தில் வாயுவினால் வருத்தத்தை உண்டாக்கும். அந்த வாயு வந்து என்ன ஆகும், நம்ம உடம்ப வருத்தம் உண்டாக்க செய்யும். அப்படி வருத்தம் உண்டாக்க செய்யும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வியாதியையும் கூட உண்டாக்கும். வெப்பத்தை உண்டாக்குவது மட்டும் இல்லாம வியாதியை உண்டாக்கும். குற்றங்கள் போகும்படி ஒவ்வொரு உபாயம் சொல்கின்றோம் கேள் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. யார்கிட்ட? அகத்திய முனிவர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை கேள். மனத்தில் ஒருமைப்பாட்டை உடையவனாய அதற்கு விருத்தமான அக்னியை தியானம் செய்தால் அந்த சரீரத்தில் பொருந்திய வாத முதலாகிய நோய்கள் நீங்கும். இப்ப தவறாக நம்ம செஞ்சுட்டு ஏதாவது உடம்புல ஏதாவது ஒண்ணு பண்ணுச்சுன்னா உடனே நீங்க அக்னியை தியானம் செய்யணுமா. செஞ்சா நமக்கு அந்த குற்றம் போகுமா. சரி, அந்த அக்னியை தியானம் செய்யும் போது உங்க உடம்பு வந்து சூடாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அக்னியை தியானம் செய்தால் இவன் சரீரத்தில் இதனால் வேதனை வந்தால் அதற்கு விருத்தியாகிய தாழ்ந்த மடிவில் நிறைந்திருக்கின்ற சீத ஜலத்தை, தண்ணீரை தியானம் பண்ணிக்கணுமா. நெருப்பு அணைக்கிறது எது? தண்ணீரை தியானம் பண்ணணுமா. தண்ணீரை தியானம் செஞ்சா, தியானம் பண்ணினால் அவ்வேதனை விட்டு நீங்கும். சீத தலத்தினால் சரீரத்தில் வேதனை வந்தால் அதை நினைச்சும் வேதனை ரெண்டும் சேர்ந்து வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னா அவ்வேதனை நீங்க முற்கூறிய அக்னியில் உதாரக்கியாகிய பொருந்திய மிகவும் வேதனையை செய்து விடத்து பிருந்ததானத்தில் நிற்கின்ற அமுதம் புறப்பட்டு, பூர்வமத்தில அமுதம் இருக்கு பாருங்க, அதை தியானம் பண்ணணுமா. பண்ணுனா இது ரெண்டையும் அது என்ன செஞ்சிடும், அது போக்கி விட்டுரும். அதனால நமக்கு நோய்கள் எதுவுமே வராது. அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது தெரியுது அப்படின்னா, ஒரு குருவை நாடி பிராணாயாமம் செய்ய வேண்டும். முதல்ல நாடி சோதனை செய்து விட்டு தான் என்ன செய்யணும், பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்யாமல் மனம் அடங்காது. நீங்க எங்க போயினாலும் நீங்க கண்ணை மூடி பாருங்க, உங்களுக்கு சுவாமி கனவுல வர்றாருன்னு பார்ப்போம். அந்த கண்ணை மூடுறது நம்ம மனம் அடங்கி வர்றாருன்னு பார்ப்போம். வரவே வர முடியாது. ஏன் அப்படின்னா பிராணாயாமத்துல தான் மனம் அடங்கும். அதுலதான் அட்டாங்க யோகத்துல பிராணாயாமம் ஒரு அங்கம். பிராணாயாமம் வந்தால்தான் தாரணை, பிரத்யாகாரம், தியானம், சமாதி நிலை கூடும். இல்லைன்னா கூடாது. அட்டாங்க யோகத்துல அதுல பிராணாயாமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி அந்த அட்டாங்க யோகத்தை பெற்றுதான் அட்டமா சித்தியை பெற்றார் அருணகிரிநாத பெருமான். கூடு விட்டு கூடுலாம் பஞ்சார். அந்த யோகத்துல இருந்ததுனால முருகப்பெருமானே அவருக்கு எல்லாத்தையும் உபதேசம் செய்தார். யாருக்கு? அருணகிரிநாத பெருமானுக்கு. அட்டாங்க யோகத்தையும் அட்டமா சித்தியையும் அவருக்கு அருளினார். அதனால என்ன ஆச்சு, அவருக்கு அட்டமா சித்தி அருள் இடம் எது தெரியுமா உங்களுக்கு? அருணகிரிநாத பெருமானுக்கு அட்டமா சித்தி அருளிய இடம் ராலிமலை. ராலிமலையில தான் சுவாமி அட்டமா சித்தி அருள். நம்ம போயிட்டு வந்தோம்ல கடைசியா. இப்படி இந்த பிராணாயாமம்னா கரெக்டா முறையா செய்யணும். ஒரு மந்திரத்தை உள்ள இழுக்கணும், 4 மந்திரத்தை உள்ள நிப்பாட்டணும், 2 மந்திரத்தை வெளியில விடணும். அதே மாதிரி வலது நாசி வழியா ஒரு மந்திரத்தை இழுக்கணும், 4 மந்திரத்தை உள்ள நிப்பாட்டணும், 2 மந்திரத்தை வெளியில விடணும். இது தக்க குருவை நாடி இந்த பிராணாயாமம் செய்து பழக வேண்டும். அதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி, அதாவது நாடி சோதனை எல்லாம் செஞ்சு பார்க்கணும். இடது நாசி வழியா உள்ள மந்திரத்தை இழுத்து வலது நாசி வழியா இழுத்து, வலது நாசி வழியா இழுத்து இடது நாசி வழியா முதல்ல அந்த ஒரு செயலை செய்யும் போது முன்னாடி செக் பண்ணி பார்ப்பாங்களே, அது மாதிரி நாடி சோதனை. பிராணாயாமம் செய்வதற்கு செக் பண்ணி பார்க்கறது தான் நாடி சோதனை.
இந்த நாடி சோதனை செய்து விட்டு தான் சில பேர் பார்த்தீங்கன்னா தடுவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, பிராணாயாமம் செய்ய முடியாது. தடுவு பிடிச்சிருந்துச்சுன்னா, நோய்வாய்ப்பட்டு இருந்தா, ரத்த அழுத்த உள்ளவங்க அவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, பிராணாயாமம் செய்ய முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். பிராணாயாமம் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா செய்யுங்க. ஆனா இதெல்லாம் இருக்கக்கூடாது, நோய்கள் இருக்கக்கூடாது, ரத்த அழுத்தம் இருக்கக்கூடாது, மெயினா முக்கியமா ஜலதோஷம் பிடிச்சிருக்க கூடாது. சில பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்கையிலே என்ன செய்வாங்க, அடின்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அடியின் பக்கத்தில் ஒருத்தர் சிவப்பூச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அடின்னு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஆனா பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படா அப்படின்னு அவங்கள தனியா கூப்பிட்டு கேட்டேன். சார் இது எப்படி, நான் சும்மா வச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நான் வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. சும்மா ஆக்ஷன் தான் கொடுத்தேன், நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னாரா. அதால பார்த்தேன் அப்படின்னு. அது பண்ண முடியாது, ஜாதகம் பண்ண முடியாது. ஏன்னா மூக்கு அடப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்ததுன்னா எப்படி நீ இழுக்க முடியும் மூச்சை, நிப்பாட்ட முடியும். அப்புறம் ஏதாவது வேற ஏதாவது ஒரு விளைவாயிரும். அப்படி ரொம்ப கவனமா இருக்கணும். மூச்சு இழுக்கும் போதுல கொஞ்சம் பார்த்து இழுக்கணும். எப்படி முதல்ல உள்ள இழுக்கும் போது பூரகம், கும்பகம், ரேசகம். உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம் பேரு, நிப்பாட்டுறதுக்கு கும்பகம் பேரு, வெளியே விடுறதுக்கு ரேசகம் பேரு. இடது நாசி வழியா தான் முதல்ல இழுக்கணும். நிப்பாட்டும் போது வேற எதையும் சிந்திக்காம சென்ற கூட பார்த்தோம்ல, சிவபெருமானை மட்டுமே தியானம் செய்ய வேண்டும். அந்த உள்ள மூச்சை நிப்பாட்டுற நேரத்துல சுவாமியை நினைக்கிறோம். அப்புறம் தான் உங்க மனமானது வெளியில புறத்துல ஓடாது. அப்படி உள்ள நிப்பாட்டும் போது சுவாமியை தியானம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மனம் புறத்தை நோக்கி போகவே போகாது. நீங்களே நினைச்சா கூட உங்களுக்கு புறத்துல இழுக்கவே இருக்காது. உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். உலக வெறுப்பும், உடல் வெறுப்பும், உள்ளத்திலக்கு மல வெறுப்பும் எல்லாம் தந்தாவை சொக்கநாத நிலைக்கு வந்துடும். புறத்தை எதை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. சாமியை தவிர உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு ஆயிரும். எத்தனையோ ஞானிகள்லாம் அந்த உலகத்துல இருந்தாலும் கூட ஒதுங்கி தானே இருக்காங்க. அதுல விருப்பம் கொண்டு இல்லை இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல. என்ன காரணம்னா அவங்களுக்கு இதுதான் காரணம், அவங்க பிராணாயாமத்தில் உள்ள மூழ்கி இருப்பாங்க. இப்ப காற்றை குடிச்சே வாழ்ந்த சித்தர்கள் இருக்காங்க, காற்றை குடிச்சு அதிக காலம் வாழ்வாங்க. நாம தான் கரெக்டா காலையில் என்னங்க டிஃபன், மதியம் அது என்னங்க சாப்பாடு, டிஃபன் இருக்கோம். ஆனா ஞானிகள் சாப்பாடை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அது கிடைக்கிறத சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி நல்ல அறுசுவை உணவுலாம் சாப்பிட மாட்டாங்க. கோயில் ஏதாவது கிடைக்கிறத இந்த மதியம் உண்டாங்கன்னா அதை பத்தி அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அது கூட மறுநாள் அந்த 12 மணிக்கு ஏன் சாப்பிட்றாங்கன்னா இந்த உடம்பு நிலை பெற்று விளங்குவதற்காக. ஏன் அப்படின்னா இந்த உடம்பானது அன்னமய கோஷத்தில் விளங்குகின்ற காரணத்தினால் இது அன்னமய கோஷம். அன்னத்துலதான் முக்கால்வாசி நம்ம இந்த உடம்பு இயங்குது. நீ சாப்பிட்ற உணவுப் பொருளே உங்களுடைய குணம்லாம் வேலை செய்யும். கொஞ்சம் காரம் அதிகமாக சேருங்க, அதிகமாக கோவம் வரும் உங்களுக்கு. சாப்பிட்டான பொருளை சாப்பிடுங்க, மென்மையா இருப்பீங்க, உங்களுக்கு கோவமே வராது. சில பேர் பார்த்தீங்கன்னா கறி முட்டைலாம் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் எடுத்து பாருங்க. கையில அருவாளோட இருப்பாங்க. அது என்ன தெரியும், கை மட்டன் சாப்பிட்றவங்களும் பார்த்தீங்கன்னா கையில அருவா. யார விட்டுன்னு சொல்லு, இன்னைக்கு ஒரு வழி பார்த்துறேன் இன்னைக்கு அப்படிதானே இருக்காங்க. அதனால நம்ம உடம்பை முக்கால்வாசி 90% எது இயக்குதுன்னா நம்மளுடைய அன்னமய கோஷம். நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, உடம்பு என்ன ஆயிரும், அப்படியே மெலிஞ்சு குச்சியா ஆகி. இந்த கேன்சர் வந்தவங்களாம் பார்த்துருக்கீங்களா? கேன்சர் வந்தவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எது சாப்பிட்டாலும் உள்ள சேராது, வெளியில வந்துடும் சாப்பாடு. ஊர் போயிட்டு 2 கிளாஸா, சரிங்க சார் சரிங்க சார். எது சாப்பிட்டாலும் என்ன ஆகாது, வெளியில வந்துடும். அவங்களாம் பார்க்க எது சாப்பிட்டா உள்ள சேரலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பு மெலிவாக்கி போய் குச்சியாகி. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாடக்குழி கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மூட்டு கொண்டு ஆயிடுவாங்க, அப்படியே தூக்கி மாடக்குழியில் வச்சிருவாங்க. அப்படியே உயிர் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு இது எடுத்து புதைச்சிருவாங்க. அவிப்பாங்களா? பாருங்க, அப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் இருந்திருக்கு பாருங்க.
அப்படி இந்த உடம்பானது அன்னமய கோஷம் என்று. உடம்பு முக்காசி இயக்குறது எதுனா கார் ரொம்ப சாட்டைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பீங்க, இங்க அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுவீங்க, பாம்பு வேகத்துக்கு ஓடுவீங்க. இனிப்பு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பு இருக்கும். இனிப்பு சாப்பிட்டாலும் இது நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா ஓவரா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுகர்ல கொண்டு போய் முடிச்சிடும். எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சாக மாறிவிடும். நல்லாதான் இருக்கும், இனிப்பு நல்லா இருக்கும், சுவையா இருக்குங்க, கூட 2 போச்சுன்னா அங்க சுகர் வந்து. காரம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா வயிற்று வலி வந்துருது. சில பேருக்கு வந்தீங்கன்னா அல்சர் வந்துடுது. காரம் ரொம்ப சாப்பிட்டா அல்சர் வந்துடும். அப்போ நாங்கள் என்னதான் செய்யணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும். அப்படின்னா பிரச்சனை இருக்காது, அது வாட்டு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளேயுமே சிக்கல் இருக்கு, அதுலேயுமே சிக்கல் இருக்கு. நீ சாப்பிடும்போது இறைவனை நினைந்து சாப்பிட்டால் அந்த உணவானது செரிமானம் ஆகும். இல்லைன்னா செரிமானம் ஆகாத கோளாறு வேற வரும். சாப்பிட்டு உங்க செரிமானம் சில பேருக்கு ஆக மாட்டேங்கல, சில பேருக்கு அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ஆயிரும். அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உடம்பை இயக்குவது அன்னமய கோஷம். இதெல்லாம் பெருமாள் நமக்கு தருகின்றார் என்பது அவருடைய கருணை எல்லாம் நாம் என்ன செய்யணும், உணர வேண்டும். மனம் அடங்குவதற்கு பிராணாயாமம் செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி நாடி சோதனை செய்து பார்க்க வேண்டும். நாடி சோதனை செய்யாம பிராணாயாமம் செய்யக்கூடாது. நிச்சயம் நாடி சோதனை செய்யாம பிராணாயாமம். அதுக்கு எந்த மந்திரத்தை சொல்லுவீங்க? சட்ட பேரை பார்த்தோம். சிவா நீங்க வந்து போன வாரம் எடுத்தீங்க, புரியுது உங்களுக்கு? இது இந்த வாரம், போன வாரம் உள்ளது போன வாரம் மறந்துடவே கூடாது எப்பயுமே. அதாவது சங்கீதா மந்திரம் பாருங்க, ஓம் ஈசான மூர்த்தி, அந்த மந்திரத்தை சொல்லி உள்ள இழுத்து உள்ள நுப்பாட்டி வெளியில் விடணும். அது எனக்கு வராதுங்க அப்படிங்கிறவங்க குருநாதர் சொன்ன மூல மந்திரத்தை எடுத்துக்கலாம். ஆனா பெரும்பாலும் எந்த மந்திரம்னா சங்கீதா மந்திரம் தான். அதுக்கு இப்ப சொல்ல போறேன். ஆகையினால் அத்தனு கரண முதலியவைகளில் அவயவயங்கள் பொருந்த காரியப்படுத்த தோற்றுவிப்பான் ஒரு கர்த்தா என்று உண்டென்று அறியப்படும் குலாலனை போல இன்னும் அவனுடைய சுத்தி சாமர்த்தியத்தையும் அறிவின் பெருமையையும் அறிவிப்பயனாக சிவனுடைய விக்கிரகம் என்று சொல்லப்படும் உருவம் 4ம் உபயம் 1 5 விக்கிரகங்களையும் இருளற்று ஞான சொரூபியாய் இருக்கும் சிவம், சக்தி, நாதம், விந்து என்னும் அருவமாகிய விக்கிரகங்கள் 4ஐயும் ஆக 9 விக்கிரகங்களையும் காரிய ரூபமாக பண்ணினாலும் அந்த சரியில்லாத பரமசிவனே என்று அறிக. சிவபெருமான் ஒருத்தர் தான். சொன்ன சுத்த சிவமாக விளங்கக்கூடிய பரவழியில் இருக்கக்கூடிய இன்ன தன்மை நின்று அறிவொன்னா எம்மானாக இருக்கக்கூடிய சுத்த சிவன் தான் நவதரு வேதங்களாக அங்க நாதனே நடிப்பன் என்று சித்தியார்லையும் சொல்றாரு. சித்தியார்ல எப்படி சொல்றாருன்னா, சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன் வந்தருள உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் அருவம் 4 இங்கு உருவம் 4 உபயம் 1ஆய் நவதரு வேதனாக ஏகநாதனே அங்கு நடிப்பன் அப்படின்னு சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சொல்லு. உருவம் 4 என்ன அப்படின்னா, மால், அயன், மகேஸ்வரன், உருத்திரன் 4 பேர் உருவம். அருவத்துல வந்து நாதம், விந்து, சிவம், சக்தி, அருவம். நடுவில் இருக்கக்கூடிய 2க்கும் பாலமாக விளங்கக்கூடிய சிவலிங்க வடிவம் வந்து அருவுருவ வடிவம். உருவம் 4, அருவம் 4. இந்த 2க்கும் பாலமாக இருக்கக்கூடிய அருவுருவ நிலையாக இருக்கக்கூடிய சிவலிங்க வடிவம், அருவுருவ வடிவம். இந்த 9 நவதரு பேதங்களாக சுத்த சிவபெருமானே என்ன செய்வாராம், அதுக்குள்ள இருந்து ஏகநாயகனாக அவர் அங்கே வந்து நடிப்பாராம். எல்லாத்தையும் அவர் தான் செய்வாரு. அந்த உயிருக்குள்ள இருந்து சதாசிவர் முத கொண்டு மறந்துடக்கூடாது, புரியுது அவங்களுக்கு? அங்க எல்லாத்தையும் நிலைக்களமாக இருந்து அதிர்ப்பித்து நின்று சிவபெருமானே இயக்குவார் அப்படின்னு தான் எல்லா நமக்கு சைவ சித்தாந்தமும் நமக்கு அதுதான் சொல்லுது. அதிகார கர்த்தாக்கள் இருக்க வேண்டுவானேன் அவர்களால் பயனில்லையே எனின் உடலில் மெழுகின்ற சரீரம் இல்லாத பரமகர்த்தாவாலும் அவன் அனுக்கிரகம் கொண்ட சரீரம் உள்ள அதிகார கர்த்தாக்களாக விஸ்வம் வளப்படும். இப்ப சிவபெருமான் உள்ள இருந்தாதான் இவங்களுக்கு அதிகாரம் எல்லாமே கிடைக்கும். மற்றவங்களுக்கு
பிரம்மாவுக்கு, விஷ்ணுவுக்கு, ருத்ரருக்கு, மகேஸ்வரருக்கு, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அனந்த தேவர் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த பவர் எப்படி வரும்னா சுவாமி தான் உள்ள இருந்து அந்த அதிகாரத்தை சிவபெருமான் தந்தருள்வார். அதனாலதான் அவங்க அந்தந்த போனத்தை அவங்களால இயக்க முடியுது. நமக்கெல்லாம் உயிர்களின் தந்தை யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆன்ம தத்துவத்துக்கு தந்தை யாரு? ஆன்ம தத்துவங்களுக்கு தலைவராக வழங்கக்கூடியவர் யாருன்னா ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். புலித்துறைஞ்சிருக்காருல்ல, அதுதான் ஆன்ம தத்துவத்துக்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். பிரளய கலர் ஆன்மாவுக்கு அனந்த தேவர். விஞ்ஞான கலர் ஆன்மாவுக்கு சுத்த சிவமே நேரடி கண்ட்ரோல். இப்ப நமக்கு சுவாமி எப்படி வருவாரு? குருவா மானுட சட்டை தாங்கி வருவாரு. பிரளய கலர் ஆன்மாவுக்கு மான்மழு தாங்கி வந்து அருள் செய்வார். சுத்தமய போனத்துல சிவபெருமானே நேரடியா அந்த அறிவோடு அறிவாக இருந்து கலந்து அவர்களுக்கு அருள் செய்வார். புரிஞ்சுச்சா? ஏதோ புரியுற மாதிரி இருக்கா? ஃபுல்லா சித்தாந்தம், யோகவியல் ஃபுல்லாவே சித்தாந்தம். வேற வழி இல்லை, நம்ம புரிஞ்சுதான். ஏதாவது தெரியலன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். சரிதானா? சாமி நவதிரு பேதங்களாக 9 வடிவமாக இருந்து சுத்த சிவமே அந்த 9 வடிவத்துக்குள்ள இருந்து சுவாமியை அங்க நாதனாக இருந்து நடிப்பாராம். நடிச்சு எல்லாத்தையும் ஏற்கிறார். டைரக்டா அவரே வராம படைத்தல் தொழில பிரம்மாவுக்கும், காத்தல் தொழில விஷ்ணுவுக்கும், அழித்தல் தொழில ருத்ரருக்கும், மறைத்தல் தொழில மகேஸ்வரருக்கும், அருளல் தொழில சதாசிவமூர்த்திக்கும், இப்படி அந்த உரு வடிவமாகவும் அருவுரு வடிவமாகவும் அருவமாக நாதம் இருந்து சிவம் சக்தியாகவும் இருந்து சுவாமியை எல்லாத்தையும் இயக்குகின்றார். புரிஞ்சிச்சவங்களுக்கு? சரி. அப்படி ஞான சொரூபனாய் அனாதியாய் நின்வளனும் ஞானத்தை சாதிக்க வல்லவனுமாகிய சிவனுடைய பராசக்தி அவர்களிடத்தில் இருந்து உண்டாக்குமாதால் அவர்கள் பரம கர்த்தாவ வல்ல. மற்றவங்களும் பரம கர்த்தா கிடையாது. சுத்த சிவம் ஒருத்தர் தான் பரம கர்த்தா. அவர்களுக்கு பரமசிவன் அனுக்கிரகத்தால் அபய கர்த்தாக்களில் இருந்து கர்த்தத்துவம் செய்வார்கள். இப்ப சுவாமி தான் அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் இம்மண்ணில் கனமுதலியவைகள் தோன்றுவதற்கு தகுதியாய் இருக்கை உண்மையாகையில் அணு சடலமாதலில் தானாக தோன்ற மாட்டாது. இப்ப சாமி நமக்கு தனு கரண போகலாம் கொடுக்கறாரு. அதுக்கு அதெல்லாம் சடம். இப்ப யார் நமக்கு இந்த தனு கரண போன கொடுக்குறா அப்படின்னா சிவபெருமான் தான் நமக்கு இந்த தனு கரண போகங்களை கொடுக்குறாரு. தானாக அது நம்மை அடையாது. இன்னைக்கு கூட்டி வச்சிருச்சு சாமி. அப்படி கூட உட்காந்து இப்ப கொஞ்சம் கவனமா கேட்கலன்னு நமக்கு புரியாது. ரொம்ப கவனமா கேட்டாதான் புரியும். இப்ப தனு உடம்பு, கரணம் அந்த கரணம், போனம் இந்த உலகம், போகம் அதை அணிவிக்கக்கூடிய பொருள். இது ஜட பொருள். தானாக நம்மை சேராது. நாமளும் அதை போய் என்ன செய்யல, சேரல. இதை கூட்டி வைக்கக்கூடிய இறைவன் ஒருவர் உண்டு. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஏற்கனவே ஒரு உதாரணம் போனட்ட சொன்னேன். மாட்டு வண்டி இருக்கு, மாடு இருக்கு. மாடு போய் தானாக என்ன செய்யாது, அந்த மாட்டு வண்டியை போய் பூட்டி கொள்ளாது. அப்ப அதை ரெண்டையும் பூட்டுறதுக்கு ஒருவன் வேண்டும். அவன் தான் அந்த மாட்டு வண்டிக்காரன். அதே போல இந்த உலகத்தில் நம்மை வசிப்பதற்கு நாம் அறிவுடைய மாடு போல, இந்த உலகம் அறிவற்ற அந்த மாட்டு வண்டி போல. இப்ப ரெண்டையும் பூட்டுறது யாரு? இறைவன். இந்த உலகத்துல நம்மளை சஞ்சரிக்க வைக்க வேண்டும் என்றால், இந்த அறிவுடைய பொருளை அறிவற்ற பொருளோடு நம்ம சஞ்சரிக்க வைக்க வேண்டும் என்றால் அது கர்த்தாவாக வழங்கக்கூடிய சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும். அப்ப இந்த தனு கரண போகங்களை எல்லாம் ஜடப்பொருளோடு நம்ம சுவாமி என்ன செய்யறாரு, இணைத்து அந்த பொருட்களை எல்லாம் சிவபெருமான் நம்மளை அனுபவிக்க செய்கின்றார். புரியுது அவங்களுக்கு? எல்லாமே நீங்க அணிவிக்கிற பொருளா பாருங்க, எல்லாம் அறிவற்ற பொருளா தான் இருக்கும். சிலேபி அறிவு இருக்கா? இட்லி அறிவு இருக்கா? எல்லாம் அறிவற்ற பொருள். ஆனா எடுத்து நீங்க என்ன செய்யறீங்க, சுவைச்சு சாப்பிட்றீங்க. அதெல்லாம் சுவாமி பெருங்கருணையோட நம்ம கொடுக்குற. இந்த உலகம் அறிவு இருக்கா? அறிவற்ற பொருள், அறிவுடைய பொருள் தான் எடுத்து இயக்க முடியும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அறிவு கிடையாது. அறிவற்ற பொருளை நாம தான் என்ன செய்யணும், எடுத்து இதை இயக்கணும். எந்த பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அறிவற்ற பொருள், அறிவுடைய பொருள் தான் எடுத்து இயக்க முடியும். செல்போனு அறிவு இருக்கா? அதை நம்ம என்ன செய்யறோம், இப்படி அறிவற்ற பொருளை. அதே போல பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது. நெருப்பு, காற்று, நீர், ஆகாயம், இதுக்கு அறிவு கிடையாது. அதை பேரறிவுடைய இறைவன் எடுத்து அதை இயக்குகின்றார்.
இப்ப நம்ம அறிவை கொண்டு நான் நெருப்புல இருந்து சூட வர வைத்து விடுவேன் அப்படின்னு நம்மளால வர வைக்க முடியுமா? நம்மளால முடியாது. அது சாமி தான் இயக்க முடியும். அவர் உள்ள இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அந்த பொருள் இயங்கும். நாம நினைத்த இயங்க. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, அறிவற்ற பொருளிலும் சிவபெருமான் இல்லை என்றால் அந்த ஜட பொருள் இயங்காது என்பது நமக்கு நல்லா தெரியும். இயலாதவெல்லாம் இயல்விப்பானாய் எழுஞ்சுடராய மடிகள் நின்றவாறே அப்படின்னு யார் சொல்றா? அப்ப சுவாமியே சொல்றாரு. இந்த ஜடப்பொருளை முதற்கொண்டு சுவாமி இல்லை அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. நாம இப்ப இந்த செவர் இருக்கு, இத சுவாமி இருக்காரா இல்லையா? சாமி இல்லைன்னா இது நிக்காது, சாஞ்சிரும். இப்படி எல்லா பொருளுக்குள்ளேயும் சாமி இருக்கிறார். இந்த உடம்பு அறிவற்ற பொருள், ஆனா கரெக்டா என்ன செய்யறாரு? இந்த உயிரோட பொருத்தி வச்சிருக்காரு சாமி. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. அறிவற்ற இந்த உடம்ப அறிவுடைய உயிரோடு சேர்ந்து சாமி சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா அந்த உடம்பு கண்ணுக்கு தெரியுது, உயிர் கண்ணுக்கு தெரியல. என்ன காரணம்? சாமி அப்படி பொருத்தி வச்சிருக்காரு. நம்ம கண்ணுக்கு தெரியல உயிர், உயிரே கண்ணுக்கு தெரியலையே. அந்த உயிரை இயக்குகின்ற இறைவன் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிவார் சொல்லுங்க பாப்போம். அது எப்ப காட்டுவார் அப்படின்னா, இந்த உயிரையும் இறைவனையும் எப்ப காட்டுவார் அப்படின்னா, இந்த உயிரானது பக்குவ நிலையை அடையும் போது என்னை காட்டி உன்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கனாதா என்று சொல்வதற்கிறாங்க. முக்தி காலத்துல சிவபெருமன் தன்னையும் காட்டுவார், உயிரையும் காட்டுவாரு, அவரையும் காட்டுவார். இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொல்றோம்? சாமி இன்னும் தன்மையிலே நம்மளால சொல்ல முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரை பார்க்கணும்னா அவர் பார்த்து என்ன செய்யணும்? ஒரு அருள் கண்ணை கொடுக்கணும், கொடுத்தாதான் பார்க்க முடியும். கடைசி சூரபத்மனுக்கு அந்த ஞான கண்ணை கொடுத்தாரு. ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். உடனே அவனுடைய அறிவை மறைத்து சாமி வந்து அவனுடைய இந்த கண்ணை எடுத்துட்டு ஊனக்கண்ணை எடுத்து ஞான கண்ணை கொடுத்தான். கொடுத்து அந்த விஸ்வரூபத்தை அவனுக்கு காமிச்சார். ஏன் அப்படின்னா அவன் செய்த தவத்தின் காரணமாக, மறந்துடக்கூடாது, சூரபத்மனுடைய தவத்தின் காரணம். ஏன்னா பண்டை பிறகுல 2 பேர், அவங்க ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, 2 பேர். சூரன் பதுவன் என்கின்ற இருவரும் முருகப்பெருமானை பண்டை பிறவிகள் தவம் செய்த காரணத்தினால் முருகப்பெருமானிடம் அவர்கள் கேட்க, நாங்கள் இருவரும் ஓர் உடலில் இருக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் மறுபிறவியில் சூரபத்மனாக ஒரே ஆளாக வருகின்றார். அப்படி சாமிகிட்ட தவம் செய்து கேட்டதுனால, ஏற்கனவே பண்டை பிறவில நல்ல தவம் பண்ணியிருக்காங்க, சாதாரண தவம்லாம் கிடையாது. ஏதோ வினை வயத்தின் காரணமாக 1008 அண்டங்களையும் 38 போகங்களாக ஆள வேண்டும் என்று அவங்களுடைய வினை வயத்தின் காரணமாக வந்து இவர்களிடம் தேவர்கள் எல்லாம் துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தட்ச யாகத்துல போய் சிவபெருமானை ஒருத்தி எல்லாரும் போய் அதுல கலந்துக்கிட்டாங்களா. தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை மதிக்காம இருக்கக்கூடாதுல்ல, மதிக்காம சென்றதுனால சிவபெருமானை ஒருத்து போய் அந்த யாகத்துல போய் சென்ற காரணத்தினால் அத்தனை பேரும் 108 யோகம் கஷ்டப்பட்டாங்க. சிவபெருமானை வெறுத்து போனதுனால எத்தனை யுகம்? 108 யுகம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு யுகம் முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் யோசிச்சு பாருங்க. 5000 வருஷம். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த நமக்கு 4 தான் தெரியுது, 108 யுகம். அப்ப எவ்வளவு காலம் ஆட்சி பண்ணியிருப்பாருன்னு பாருங்க சூரபத்மன். ஒவ்வொரு சதுரயுகமும் தோன்றி தோன்றி 4 யுகம் முடிஞ்சது மறுபடியும் கிருதாயுகம் ஆகும். அடுத்த 4 யுகம் முடிஞ்சது மறுபடியும் கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்படி தோன்றி தோன்றி நமக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கலியுகம் இப்பதான் வந்திருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கலியுகம்னு போயிடுச்சு. நம்ம இதை பெருசா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கலியுகம்னு. ஏற்கனவே நம்ம பல பிறவில கலியுகம்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சாமி மறுபடியும் நமக்கு எதுக்கு பிறவி கொடுக்குறாரு அப்படின்னா, எப்படியாவது இந்த உயிர்கள் திருந்தட்டும், இந்த உயிர்கள் பக்குவம் அடையட்டும் அப்படின்னு தான் சலிக்காம சாமி பிறவி கொடுத்துட்டே இருக்கு. ஒரு நாளும் அவர் சலித்ததே கிடையாது. நமக்கு கூட சலிப்பு வந்துடும். ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை ஒரு வேலையை செஞ்சா நமக்கு என்ன வந்துருது? சலிப்பு வந்தது. அதை நான் அடியில் ஒரு நாள் ஒரு வீட்டில் பார்த்தேன். ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க? பாத்திரத்தை விளக்கிட்டே இருந்தாங்க. பாத்திரத்தை விளக்கி நல்லா பல பலன்னு ஆக்கி வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணுது? வேகமா போய் இந்த பவுடர் எடுத்து கொண்டு போய் நேரம் போய் அந்த பாத்திரத்து மேல அப்படியே கொட்டி வச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு வந்தது பாருங்க கோபம். யார் இதை செஞ்சது? பார்த்தா அவங்க குழந்தைய அடிக்கவும் முடியாது. என்ன பண்றது? நம்ம எல்லாம் விலைக்கு ஆக மறுபடியும் போட்டு தேய்ச்சி அவங்களுக்கு சலிப்பு. 2 தடவை, 2ஆவது தடவை அப்படி ஆயிடுச்சு. 3ஆவது தடவை அந்த பிள்ளை என்ன செஞ்சு அதுல போய் கொட்டி வச்சிருச்சு. அவங்க வெறுத்து போச்சு. பாத்திரத்தை விளக்க வேண்டாம், தூக்கி போடு, நாளைக்கு பார்ப்போம். அவங்களுக்கு அந்த சலிப்பு வந்துருச்சு. அது மறுபடியும் அந்த பாத்திரத்தை விளக்கணுங்கிற எண்ணமே இல்லாம போச்சு. அப்புறம் என்னதான் பண்ணாங்கன்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி என்ன? அப்ப எப்படிதான் அவங்க பாத்திரத்தை விளக்குறாங்க அப்படின்னா, அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த ஒரு தட்டை மட்டும் எடுத்து விளக்கி
சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு அந்த அளவுக்கு. புரியுது அவங்களுக்கு? அப்ப நமக்கு ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சா நமக்கு சலிப்பு வந்துருது. ஆனா இறைவனுக்கு சலிப்பு வருவதே இல்லை. ஏனென்றால் இந்த உயிர்கள் எப்படியாவது பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காக வான் கெட்டு மாரதம் வாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உணர்வு கெட்டு என் உயிர் கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேரம் கொட்டவமோ அப்படிங்கிறாரு மாணிக்கவாசன். அவருக்கு சலிப்பே வராது. படைக்கிற பிரம்மாவுக்கு சலிப்பு வருது. படைச்ச பிரம்மாவுக்கே சலிப்பு வந்துருச்சான். நம்ம உடம்பு கொத்தி கொத்தி சாப்பிட்ற கழுகுக்கு வெறுப்பு வந்துருச்சான். நரிக்கு வெறுப்பு வந்துருச்சான். கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். அவங்களுக்கே நம்ம உடம்பு உனக்கு எத்தனை தடவை அந்த உடம்பு கொடுக்க ஒழுங்க போய் சிவபெருமானை பூசிச்சு நல்ல சிவபூஜை பண்ணி கடை தேறி போவேன், ஏன் முன்னாடி வந்து நிக்க அப்படின்னு அவனுக்கு கோவம் வருமா? யாருக்கு? பிரம்மாவுக்கு. எத்தனை தடவை தான் உனக்கு இந்த உடம்பை கொடுக்க அப்படின்னு அவனுக்கு அழுப்பு வந்துடும், அயர்வே வந்துடும். அப்போ கொடுத்த இந்த உடம்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் யோசிங்க. சிவபூஜை செய்து சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலொழிய முக்தி சித்தியாகாது என்று அருமனாவ சொல்வதற்கிணங்க சிவபூஜை செய்து இந்த பிறவியை நாம் நல்லபடியாக நீத்து சிவலோகம் சென்று அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். சென்று சேருவோம் நாம் சிவலோகத்தே. சென்று சேருவோம் எங்க? சிவலோகம். அங்க அணியார் கதவது அடையாமை. கதவு அடைக்காம சிவபெருமான் நமக்காக திறந்தே வச்சிருக்காரு. கதவது அடையாமை. நெகிழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச முறுக்கி நாம் நிற்க வேண்டாமா? அதுக்கு அடிப்படை என்ன செய்யணும்? தொழுமின் புகழ்மின் பொப்புனைமின் எங்கென்றாலேயே புந்தி வைத்துட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாம் நிகழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச முறுகி சொல்றாரு. நிறைய அந்த பாட்டு அந்த யாத்திரை பத்திலாம் எடுத்து படிச்சு பாருங்க. யாத்திரை பத்தில அவ்வளவு சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு சாமியுடைய கருணையெல்லாம் நம்ம அப்படி நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நம்ம தாய் கருவுல இருந்து நம்மள சுவாமி எப்படிலாம் நம்ம வச்சிருக்காரு. ஈண்டு மாதா ஆண்ட பிறப்பில் மாதா உதரத்து ஈண்டவள் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தும் இருமதி தான் விளைவில் ஒருமதி பிழைத்தும் 3 மதியில் மும்மதம் பிழைத்தும் அம்மலர் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும். அது 4வது மாசம் இருள் இருக்கும் அந்த குழந்தை. ஈரிரு திங்கள் அப்படின்னா ஈரிரு எத்தனை? 4 திங்களில் பேர் இருள் பிழைத்தும்னாரு மாணிக்கவாசன். இருளுக்குள்ள கிடக்குமா இந்த உயிரானது உழுப்புல. பேர் இருள் பிழைத்தும் 50 தண்ணில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும். 9ஆம் மாசம் படுதுன்பம். அந்த குழந்தை வெளியில வரும்போது அந்த தாய் படுற வேதனை. 9 வருதரு 9இல் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகரம் துயரிடை பிழைத்தும். எப்படி சொல்றாரு பாருங்க. எவ்வளவு சொல்றீங்க அவ்வளவுலாம். அதெல்லாம் திருவாசகத்தை நம்ம முழுக்க போட்டு திருகவல்லாம் நிறைய இருக்கு விஷயம். நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் சாமி நம்மளை எப்படி கருவுல இருந்து நம்ம ஒவ்வொரு தீயிலும் இந்த தாய் படுற வேதனையும் நம்ம உயிர் இந்த உள்ள முழு இருட்டா இருக்கும் தாய் கருவறையில. அப்ப நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இருளுக்குள்ளேயும் சாமி சாப்பாடு கொடுக்காரு பாருங்க. இந்த 10 மாசம் ஏற்கனவே நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இந்த உடம்பானது அன்னமய கோஷம்னு சொல்லிட்டோம். அண்ணன் இல்லாம என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்ப அந்த கருவுல சாமி எப்படி உணவு கொடுக்குறாரு பாருங்க. தாய் வயிற்று சாப்பிடுவதன் மூலமாக அந்த உணவு குழல் வழியாக அந்த குழந்தைக்கு போகுது பாருங்க எப்படி. அதனால அந்த தொப்புள் கொடி ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்படி உணவு கொடுக்காரு சாமி. எவ்வளவு பெரிய கருணையாளர் சாமி. அதுவும் அந்த புழுக்கள்லாம் அண்டாம இருக்கிறதுக்கு அந்த நஞ்சு கொடியெல்லாம் சுத்தாம இருக்கிறது பொருட்டு அதை அதை ரொம்ப பாதுகாப்பா வெளியில கொண்டு வர்றாரு சாமி. இறைவனுடைய கருணை முழுக்க கருணை. சாமி போலீஸ் வேலை பார்க்காரு. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. நமக்காக 24 மணி நேரமும் அந்த குழந்தைய பாதுகாத்து வெளியில கொண்டு வர வரைக்கும் போலீஸ் வேலை பார்க்குது. இவ்வளவு தான் சிரிக்காங்க. கரெக்டு தான் சாமி சொல்றது. ஒவ்வொருதையும் நினைக்கிறோம். நினைச்சு நம்ம சாமி வழிபாடு பண்ணணும். அப்படின்னா இறைவன் மேல நமக்கு அன்பு வரும். அவன் கருணையை நினைக்கணும். எதையோ உட்காந்து சிந்திக்கிறோம்ல, அதெல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய கருணையை நாம் சிந்திக்கிறோம். சிந்திச்சா கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்.
அவனை தவிர வேற எதையும் நம்ம நினைக்க மாட்டோம். இந்த உலகத்துல அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலை நமக்கு அப்பதான் வரும். செய்கின்ற உபகாரங்களை நாம எவ்வளவு சொல்றாரு, ஒவ்வொரு திகழையும் என்னென்ன படுற வேதனையெல்லாம் அப்படி சொல்றாரு. சரி, அப்படி நவதரு வேதங்களாக அங்க நாதனே நடிப்பன் அப்படின்னு பார்த்தோம். மாதாவாக இருக்கும் ஏழாகிய பரமசிவனை ஞான சொரூபனை நேசம் உள்ள புத்தியை உடையவர்களுக்கு ஏற்ற குறைவு வராமல் நிறைவு கூர்ந்து சொல்கின்றோம். யார் சிவருமன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்கின்றோம் சொல்லிட்டு, இடதுகையினால் இடம் உழந்தாலை 16 தரம் சுற்றி எண்ணினில் ஒரு மாத்திரை எனப்படும். அந்த மாத்திரை கொண்டு 48 பண்ணுவது உத்தமமான பிரணயாமம். பிரணயாமத்தில் உத்தமமான பிரணயாமம் எத்தனா 48 பண்ணுவது. அதுக்கு கொஞ்சம் மத்தி பண்ணா 24 பண்ணுவது. அதுலேயும் 12ஆ பண்ணுவது கனிட்டம், அதாவது அதர்மம். அதை முதல்ல நம்ம ஒரு 12ஆவது என்ன செய்யணும், குறைஞ்சாவது செய்யணும். நம்ம ஒன்றுக்கே இங்கே வழி இல்லை. 1 இழுத்து 4 நிப்பாட்டவனையும் நம்ம படுற பாடு. அதை 4 8 ஆகணும், 8 16 ஆகணும், 16 32 ஆகணும், 32 64 ஆகணும். 64க்கு மேலே யாரும் செய்ய முடியாது. அதுலேயும் அவங்க 64 கூட அவர் திருமண சொல்லியிருக்காரு. இவங்க 48 சொல்றாங்க. 48 நம்மளால பண்றது கஷ்டம்தான். 48 அதுக்கு குறைஞ்சது 24, அதுலேயும் குறைஞ்சது 12 செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். 12 வேணா ட்ரை பண்ணலாம். மூச்சை சில பார்த்தீங்கன்னா மூச்சை உள்ள இழுத்து எங்கேயோ போய் இழுத்து அதாவது அது நாடி சோதனை. முதல்ல இழுத்து வெளியில விடுறது, அப்புறம் இங்கிட்டு இழுத்து வெளியில விடுறது. ஆனா யாகமா என்ன செய்யணும், மூக்கை ஒரு பக்கம் அடைக்கணும். அடைக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது சில பேர் பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்குலாம் போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது அதுக்குதான் தக்க குருவை நாடி பிரணயாமம் செய்ய வேண்டும் சொல்ற காரணம் அதுதான். குரு சொன்னபடி நடக்கணும். சில பேர் இழுக்கண்டு உள்ள இழுக்கண்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுறக்கூடாது. உண்மை நீங்க பிராணாயாமம் பண்ணுங்க. நமக்கு சிம்பிளா ஒரு மந்திரம் உள்ள இழுக்க வேண்டியது, 4 மந்திரம் நிப்பாட்ட வேண்டியது, 2 மந்திரம் வெளியிட வேண்டியது. அதே இந்த 4 மந்திரத்தை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, ரொம்ப சிரமமா தான் இருக்கு. சரிங்க, அதான் சொல்றேன். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளா செய்யுங்கன்னு தான் சொல்றேன். சரிதானே? சரி சரிங்க சார். சரி, முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிறோம். அதாவது இதுல நிறைய இருக்கு, நான் சொல்றேன். இல்லைன்னா பிராணாயாமம் யாரும் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு செய்யுங்க. ஏன்னா திருமூலதேவனே அழகா சொல்லிட்டாரு. அது மாதிரி இதுலயும் நமக்கு சொல்லிட்டாங்க, அதுபடி நம்ம செய்யணும். ஒருவர் அனுஷ்டானம் செய்த முடிவில் 1 மாத நாள்தோறும் குசை நுனியில் விழுகின்ற ஜலத்தை வலது கையால் பானம் செய்தவர் 100 வருஷம் பிராணாயாமம் செய்த பலத்தை பொருத்துவார்கள். அனுஷ்டானத்துல முடிவுல அந்த மந்திரத்தை சொல்லி விடுறோம் பார்த்தீங்களா, அப்ப வலது கையால் பானம் செய்தவர் 100 வருஷம் பிராணாயாமம் செய்த பலத்தை பொருந்துவார்கள். சொன்னபடியே பிராணாயாமம் செய்த பலத்தை யாரேனும் ஒருவர் ஒரு கால் பண்ணினால் அவர்கள் தவம், யாகம், தானம், விரதம், சிவதீர்த்தம் இவர்களால் உண்டாகும் பலங்களையும் பெற்று சொர்க்கத்தில் பொருந்தி இருப்பார்கள். பிராணாயாமம் யாரு கரெக்டா செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எங்க போவாங்களாம், தனம், தவம், யாகம், தானம், விரதம் போன்றவர்கள் எல்லாம் வென்று சொர்க்கலோகத்தில் போய் இருப்பார்கள். நமக்கு சொர்க்கலோகம் தேவையில்லை, இருந்தாலும் அங்க பொருந்துவார்கள் சொல்றாங்க. அது மாதிரி கரெக்டா செஞ்சவங்க அந்த அனுஷ்டானத்தின முடிவுல பிராணாயாமம் செய்யறவங்க கரெக்டா பிராணாயாமம் 100 வருஷம் பிராணாயாமம் செய்த பலனை பெறுவார்கள். அந்த அனுஷ்டானத்துல கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த 11 மந்திரத்தை சொல்லி கொடுக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 100 வருஷம் பிராணாயாமம் செய்த பலன் பெறுவார்களாம். கடைசி முடிவுல யாவும் சொல்லணும். இன்னொன்னு, அந்த 11 மந்திரத்தை நீங்க சொல்லி கொடுக்கும்போது பூஜையின் முடிவுல ஓம் ஈசான மூர்த்தியே சுவாகா, ஓம் தத்புருஷ பக்தராய சுவாகா, அது கொடுக்கும்போது சுவாமி கிட்ட உங்களுடைய ஆத்ம, தவம், ஜபம், தியானம், கர்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பையாமே அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட இந்த வழியா தண்ணீரை விடும்போது 11 மந்திரங்களை சொல்லி விடும்போது இந்த இடத்துல விடணும். விடும்போது உங்களுடைய இந்த ஆன்மா செய்யக்கூடிய ஆத்ம தவம், ஜபம், தியானம், கர்ம பலன்கள், அன்றாட செய்யக்கூடிய வினைகள், நல்வினை, தீவினை எல்லாத்தையும் யார்கிட்ட ஒப்படைச்சோம்னா சிவபெருமான்ட்ட ஒப்படைச்சா நீங்க 100 வருஷம் பிராணாயாமம் செய்த பலனை பெறுவீங்க. 2வது, அது மட்டும் இல்லாம தவம், யாகம், தானம், விரதம், சிவதீர்த்தம் இவர்கள் உண்டாக்கும் பலன்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்ற. மனம் விடயங்களில் போகங்களையும் புசிக்க வந்த விடத்தும் மிகுந்த பசி விடுந்த விடத்தும் அதனிடத்து
செலுத்தாமல் ஆமை எப்படி தன் அங்கங்களை உள்ளே அடக்கி கொள்ளுமோ அதுபோல தானும் சலியாமல் மனத்தை நிறுத்துவது பிரத்யாகாரம். மனத்தை வெளியில செலுத்தாம விடயங்களை போகங்களை புசிக்கு வந்த இடத்தில் மிகுந்த பசி வந்த இடத்தும் அதிடத்து பசிச்சேன்னா உடனே சாப்பாடுக்கு மனம் செல்லாம போகங்களை தூக்க வேண்டும் என்று நமக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு விரதம் இருக்குமோ அன்னைக்கு தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, சூட போண்டா சாப்பிட்றீங்களாங்க அப்படிவாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் வகை வகையா 16 வகையான பலகாரம் வச்சிருக்காங்க. நீங்க சாப்பிட்டு பார்க்கணுமே. நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, திங்கக்கிழமை சோமவாரம் வரதா இருப்போம், 16 வகையான சாப்பாடு போட்டாங்க பாருங்க, போய் பாருங்க விரதம் அப்படி. அப்படியா விரதமா, நான் தெரியாம சொல்லிட்டேங்க அப்படின்ட்டு அது என்னென்ன ஐட்டம் சொல்லிட்டே இருப்பாங்க. சூடான பணியாரம் நமக்கு பிடிச்சதா சொல்லுவாங்க. நிறைய நீங்க பாருங்க, நீங்க விரதம் இருக்கிற அன்னைக்குதான் எல்லாருமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் செய்வாங்க. சார் ரொம்ப ஆமா, விரதம் இருக்கிற அன்னைக்கு மற்ற நாள் கூட பசியே தெரியாது, அன்னைக்குதான் ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். சீக்கிரம் இப்ப விரதம் விடுவாங்க விரதம் விடுவாங்க விரதம் விடுவாங்க. ஒரு 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கல அப்படிங்கிற மாதிரி வீட்டுல அதுக்குள்ளே கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க அப்படிங்கிறது. அதாவது விரதம் வந்து எதுக்குன்னா உங்க மனம் அடங்குவதுக்கு தான் எல்லாமே. அது மேல உங்களுக்கு விருப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் விரதம். புரியுதா உங்களுக்கு? உணவு மேல உங்களுக்கு விருப்பம் வரக்கூடாது, சிவத்து மேல மட்டும்தான் விருப்பம் வரணும். எதுக்கு எடுத்தாலும் இந்த உணவை பத்தியே சிந்திக்கிறோமா, காலையில் என்ன டிஃபன், மதியம் என்ன சாப்பாடு, இரவு என்ன சாப்பாடு, சாயங்காலம் செலவு பார்த்தீங்கன்னா 4 5 ஓடிக்கிட்டு இருக்கு. 3 வேளை ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, ஒரு வேளை சாப்பிட்டா 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. அதுக்கு மேல சாப்பிடவே கணக்கிலே வர மாட்டாங்க. சில வேளை தான் 4 5 ஓடிக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் ஒரு அப்படி சாயங்காலம் அப்படியே லாத்துல போய் ஒரு டிஃபனை சாப்பிட்டு தர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா, எனத்தையாவது போட்டு பொறிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு, சிலவர் பார்த்தீங்கன்னா பணியாரத்தை கொஞ்சம் சுட்டுக்கிட்டு, சிலவர் கொஞ்சம் மாவு இருந்ததுன்னா அதை எனத்தையாவது போட்டு வடையை போட்டு சாப்பிட்றது, என்னத்தையாவது உள்ள அரைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான் உடம்பு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை இந்த ஞானிகள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க யோகின்னு பேர். இன்னைக்கு 12 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் தான் அந்த உணவை பற்றியே சிந்திப்பாங்க. ஏன்னா இந்த உடம்பு நிலை பெற்று இருப்பதற்காக அன்னம் வேண்டும் என்பது காரணத்தினால ஒரு வேளை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அதையும் சிந்திக்க மாட்டாங்க. அதனாலதான் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மெலிஞ்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யோகிகள்லாம் அவங்க சத்து வச்சே இருக்க மாட்டாங்க, யோகிகள்லாம் மெலிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களை பற்றி உணவை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டாங்க. கிடைச்ச இடத்துல வட்டினத்தாரே வந்து கொடுத்தாலும் உண்மையின்னு தான் உட்காந்துருந்தேன். வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா இவர் போய் யாசிக்க கேட்க மாட்டார் யார்ட்டையும் போய். ஏன்னா ஏற்பது இகழ்ச்சின்னு யார் சொல்றா? அவையார் சொல்றாங்க. ஏற்பது ஒருத்தட்ட போய் ஐயா ஏதாவது கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டா அது என்னது? இகழ்ச்சி. அது கேட்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். சில பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல எனக்கா பக்கத்து எனக்கா வச்சிருக்கீங்க, நம்ம வீட்டுல காயில கொஞ்சம் கொடுங்கக்கா கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இருக்க போவாங்க. வீட்டுல டீ போடலாம்னு நினைச்சேங்க்கா, அதுல வந்து பாருங்க, அதுல வந்து டீ தூள் தீர்ந்து வச்சு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு டீ தூள் வாங்கிட்டு போவாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஜீனியா நீ ஒண்ணு பாலே இல்லை, கொஞ்சம் பக்கெட் பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க பால் வாங்கலையா நீங்க அப்படின்வாங்க. அப்படி ஆயிப்போ. அதனால ஏற்பது இகழ்ச்சி என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத உண்டு நம்ம வாழ்க்கையே போகும். யார்ட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கணும். அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தாங்கன்னா என்ன செய்யலாம், வாங்கிக்கிறாங்க. விருப்பப்பட்டு கொடுக்காங்க, அதை போய் சொற்பொழிகள் சொல்லியிருக்கிறார்கள் வாங்க மாட்டேன் அப்படின்னா என்ன செய்வீங்க? கொடுக்காத வாங்கிக்கோ. என்ன சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுத்தாங்கன்னா பதிலுக்கு பதில் ஏதாவது கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, இவங்க பணியாரம் கொடுத்தா இவங்க வலையை சுட்டு கொண்டு போய் கொடுக்குறது, அவங்க சோறு கொடுத்தா அவங்க பிரியாணியே கொண்டு போய் கொடுக்குறது. பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, ஏன்னா நாளைக்கு சொல்லி காமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கரெக்டா? ஏன் இவன் பூரா அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா வீட்டையும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அதை வெளியில சில ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. சரி, அதனால மனத்தை வந்து வெளியில செல்லாமல் ஆமை எப்படி தன் அங்கங்களை உள்ளே அடக்கி கொள்ளுமோ அது போல தானும் சலியாமல் மனத்தை நிறுத்துவது தாரணை. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க.
அதை எப்படி சொல்றாரு? மனமும் விடயங்களும் போகங்களை புசிக்கும் இடத்தும் மிகுந்த பசி வந்த இடத்தும் அதனிடத்து மனம் செலுத்தாமல் ஆமை எப்படி தன் அங்கங்களை ஒடுக்கிக் கொள்கின்றதோ அதே போல நம்ம பசி எல்லாத்தையும் பொறுத்து நம்ம யார் நினைக்கணும்? சிவபெருமானை மட்டுமே நினைந்து வழிபாடு செய்ய வேண்டும். செலுத்தினால் அதன் பேர் தாரணை என்று பெயர், பிரத்யாகாரம் என்று பெயர். யாரேனும் ஒருவர் நாள்தோறும் ஏற்றுவாராயின் அவர் வேதத்தில் கூறுகின்ற யாக பலன் எத்தனை உண்டோ அத்தனையும் செய்தவர் அவர்கள். அடைந்த பலத்தை சிவலோகத்தில் இருந்து புசிப்பார். இங்க கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா அங்க சிவலோகத்துல போய் பேரின்பத்தை அனுபவிப்பாங்க. இங்க கட்டுப்பாடோடு இருந்தால் அங்க போய் சிவலோகத்தில் அந்த இன்பத்தை புசிப்பார்கள். ஆசையுடன் மூலாதார முதலில் தானங்களில் அங்கங்கே பார்க்கடவ பொருட்களை குறித்து மேலே மேலே போய் தான் வேண்டிய பொருளில் நிறுத்துதல் தாரணை. மூலாதாரம் முதலிய தானங்களில் அங்கங்கே பார்க்க கடவ பொருள்களை குறித்து மேலே மேலே போய் வேண்டிய பொருளில் நிறுத்துதல். அதாவது நம்ம நினைக்கிற என்னென்ன பொருள், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குண்டலினி சக்தி எழுப்பி 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 மூலாதாரத்திலிருந்து எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு வர மாதிரி பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாரணை என்று பெயர். தாரணை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம். அடுத்து சொல்றாரு, ஆற்றில் இடைவிடாது சலம் எப்படி ஓடுகின்றதோ அப்படியே தான் கருதின பொருளை இடைவிடாமல் தியானம் செய்து இருத்தலே தியானம். நம்ம அடைய வேண்டிய பொருள் என்ன பொருள்? சிவம். நம்ம அடைய வேண்டிய பொருள் என்ன? இப்படி யோசிக்கங்க. நம்ம யாரை அடையணும்? சிவபெருமான் அடைவதற்கு தான் இப்ப எல்லாருமே நீங்க வந்து சொப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க எப்பயும் போல வீட்லயே இருக்கலாம். இப்ப எல்லாருமே நம்ம என்ன, இந்த உலக போக வேண்டாம், சிவபெருமானை எடுத்து இந்த பிறவியை அடைய வேண்டும். நாம் கருதுகின்ற ஒரே பொருள் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த ஓர் உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய்யும் வரதர் பொற்றால் தொழ என்று சைக்கா சுவாமிகள் சொல்வதற்கிறாங்க. அந்த ஒரு பொருளை போய் பற்றணும். அந்த பொருள் யாரு? சிவபெருமான். அது எப்படிப்பட்ட பொருள்? செம்பொருள். பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருளாகிய சிவபெருமானை எடுத்த இந்த பிறவியிலேயே அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கணும். எப்பயாவது இந்த பிறப்பை வந்து நீக்கிறணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இருக்கணும். இன்னும் நிறைய பிறவி எடுக்கணுங்கிற நினைப்பே வரக்கூடாது. எப்படியாவது பணி செய்து அவனுக்கு தொண்டு செய்து அடியார்களோடு இணங்கி திருக்கோயிலுக்கு வலம் வந்து அவனுக்கு தொண்டுகள் பல செய்து திருமுறைகள் பாடி சிவபூஜை செய்து எடுத்த இந்த பிறவியிலேயே பிறவியை நீத்து கொண்டு சிவபெருமான் திருவடியை போய் அடைய வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடோடு நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழ வேண்டும். அதுதான் எனது. அது அந்த பொருளை போய் பற்றணும். அந்த ஒரு பொருள், அதை தவிர வேற எதையும் சிந்திக்க கூடாது. நாம் அடையக்கூடிய அந்த ஒரு பொருள் மேல பற்றணும். அது எப்படிப்பட்ட பொருள்? மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வார்சடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். அவன் பார்த்து காட்டலன்னு நாம் என்ன செய்ய முடியாது? இறைவனை பார்க்கவே முடியாது. அவர் பார்த்து ஒரு அருள் கண்ணை சொன்ன பார்த்தீங்களா, அவர் பார்த்து ஒரு அருள் கண்ணை கொடுத்தாதான் நாம சிவபெருமானை பார்க்க முடியும். அப்ப அந்த பொருளை நாம அழுந்தினாத்தான் நமக்கு அந்த ஞான கண்ணை கொடுத்து சிவபெருமான் தன்னை காட்டுவார். அந்த பொருளை அழுந்தலைன்னா நமக்கு அந்த காட்சி நமக்கு கிடைக்காது. சூரபத்மன் அழுந்தினாரு, அதனால அவருக்கு சுவாமி முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. நாமும் அதுல அழுந்தினா நமக்கு கொடுப்பாரு. அந்த தவம் செய்தால் நமக்கும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அந்த பொருள் மேல ஒன்றணும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த ஓர் உறுதியை சார்மா. அந்த உறுதியான பொருள் என்ன பொருள்? சிவம் என்பதை மறந்துவிடாது. என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கரன்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்ற உறுதிப்பாடோட இருக்கணும். அந்த சங்கரன்தால மறக்காம இருக்கணும். அதிலேயே அழுந்தணும். அப்படி கருதின பொருளை இடைவிடாமல் தியானம் செய்து அப்படிதான் வாயிலான அப்படிதான் செஞ்சாரு. மனசுக்குள்ள அந்த ஒரே பொருளை நிலைநிறுத்தி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவனாருக்கு அன்பு என்னும் அமுது வைத்து அர்ச்சனை புரிந்தார் வாயிலான. அன்பையே உணவாக ஊட்டினாரா சிவபெருமானுக்கு. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அகத்திலே எல்லா வழிபாடும். நாமளும் அகத்துல தினசரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து சுவாமி உட்காந்து தியானிச்சு பழகணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷமாவது. நம்ம தான் பூஜை ரூம்ல உட்கார்றதே கிடையாது. உட்கார்ந்ததும் உடனே ஏதாவது நமக்கு வளர்த்து ஓடிடுவோம். அந்த பூஜையில உட்கார்ற நேரத்துல எல்லா பிரச்சனையும் வரும் நமக்கு. திடீர்னு விருந்தாளர் வந்து உட்காந்துருப்பாங்க. எங்க ஆளை காணோம் அப்படின்பா. இப்பதாங்க பூஜை ரூம்குள்ள போயிருக்காரு. அப்படியா? அதுக்கு இவர் பூஜை என்ன முறை எங்க இருக்கும்?
வீட்டுல வந்த விருந்தாள் மேலே யாருக்கும் உடனே பூஜை முடிச்சுட்டு வெளில வந்துருவாரு. பூஜை முடிஞ்சிருச்சாங்க, முடிஞ்சிருச்சு, இப்பதான் போனதா சொன்னாங்க. இல்ல நான் அப்பளே போயிட்டேன் அப்படின்ட்டு பூஜையை முடிச்சிருவாங்க. சரி, இப்படி பூஜையெல்லாம் உள்ள போயிட்டோம்னா அதிக நேரம் சாமி கிட்ட ஒன்றணும். குறைஞ்சது எவ்வளவு நேரம் இருக்கணும் பூஜை ரூம்ல? நீங்க 2 மணி நேரம் ஆகுது. வெரி குட், ரொம்ப சந்தோஷம், வெரி குட். வேற யாரு? 2 மணி நேரம். 2 மணி நேரம் யாருமே இல்லையா? 1 மணி நேரம், 1 மணி நேரம் எங்களால முடிஞ்சது. 1 மணி நேரம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு திருமுறை படிக்கிறதுக்கே நீ என்ன செய்யலாம், 1 மணி நேரம் எடுக்கலாம். 12 திருமுறை ஒவ்வொரு பாட்டா பாடுறதுக்கு நீ 1 மணி நேரம் எடுக்கலாம். என்ன குடும்பமான அளவுக்கு என்ன செய்யணும், பூஜை ரூம்ல சாமி கிட்ட அதிக நேரம். ஏன்னா நீங்க அந்த நேரத்துல தான் இறைவனோட உங்களுக்கு தொடர்பு. அதை விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க உலகத்துல வந்து இப்ப சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இறை தொடர்பு நீங்குதா உங்களுக்கு? அப்ப அதிக நேரம் நீங்க கொஞ்சம் வில்லனத்துல எந்திரிச்சு சாமி கிட்ட போய் ஒன்றணும். அதிக நேரம் காலத்தை எடுத்துக்கணும் இறைவன் மேல வழிபாடு செய்வதற்கு. 24 மணி நேரத்துல அந்த 2 மணி நேரம் கூட பயன்படுத்தலைன்னா எப்படி? யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் என்னால பயன்படுத்த முடியும் குடும்ப அளவுக்கு. அது மாதிரி அப்படி 1 மணி நேரத்துல எழுதிச்சிட்டிங்களா, மதிய நேரத்தை பயன்படுத்துங்க. மதிய அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணுங்க, அஞ்செழுத்தை ஜெபிங்க. அப்பயும் உங்களுக்கு முடியலையா, இரவு பொழுது போங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜபம் அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடுங்க. அஞ்செழுத்து தியானிங்க. 16 இடங்கள் ஸ்தூலமா திருநீரை பூசிட்டு உட்காந்து சாமியை தியானம் பண்ணிட்டு உட்காந்து உணவு இருந்துங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதானா. இது வந்து உங்களுக்கு உற்சாகத்தை மட்டும் நினைக்கிறேன். இன்னிலேருந்து ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கோங்க. இரவு உறங்கும் போது 16 இடங்களை தூளமா அனுஷ்டானம் பண்ணும்போது தண்ணியில குழைச்சி பூசுவோம். மற்ற நேரத்தில் சும்மா இருக்கும் போதுல 16 இடங்களை தூளமா பூசிக்கோங்க. 16 இடங்கள்ல புரியுது உங்களுக்கு? அனுஷ்டானம் பண்ணும்போது மட்டும்தான் தண்ணியில குழைச்சி பூசணும். மற்ற நேரத்தில் நீங்க தூளமா பூசிக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சாமி உட்காந்து அஞ்சலுக்கு தியானம் பண்ணிட்டே இருக்கலாம். ஜெபமாலை எடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதானா. சரி, அப்படி தியான யோகத்தை யாரேனும் ஒருவர் செய்தால் அவர்கள் சுற்றத்தார் எல்லாரையும் நரகத்திலிருந்து எடுத்து சிவலோகத்தை இருத்தி தன் தேகத்தை விட்டவரை போன்று இருப்பார். அவங்கள 21 தலைமுறை எங்க போக மாட்டாங்க. யார் உண்மையான அன்போடு சிவபெருமானை தியானித்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் 21 தலைமுறை எங்க போக மாட்டாங்க, நரகம். மாமா மச்சான் சித்தப்பா சித்தி அத்தை மாமா எல்லாரும் எங்க போயிடுவாங்க, நரகத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. அத மாணிக்கவாசகர் சொல்றாரு, மூவேல் சுற்றம் முரநூறு நரகிடை ஆளாமை அருள் அரசே போற்றி அப்படின்னாரு. அதனால மூவேல் சுற்றமும் யாரும் எங்க போக மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. அதனால நீங்க உண்மையான அடியாராக இருக்கணும். சிவபெருமானுக்கு உண்மையாக இருந்தால் உங்க தலைமுறைகள் யாரும் எங்க போக மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி அகர முதலாக இருக்கின்ற உயிரெழுத்து தனித்தனி உச்சரிக்கு விடத்து ஒவ்வொன்று 3 பேதமாக உயர உச்சரிப்பது உதாந்தம் என்றும் தாழ்வ உச்சரிப்பது அனுதாந்தம் என்றும் சமமாய் உச்சரிப்பது சொரிதம் என்றும் சொல்லப்படும். இத உச்சரிக்கிறது இருக்கு பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் செய்யும் போது மந்திரங்களை உச்சரிக்கிறாங்கல்ல, இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுலேயே 9 வகைகள் இருக்கு. அதுல முதல் 3 முறை எப்படின்னா நிதானமாக அந்த உயர மெதுவா உச்சரித்தா உயர உச்சரிப்பது உதாந்தம், கீழே உச்சரிப்பது தாழ்ந்து உச்சரிப்பது அனுதாந்தம், சமமாக உச்சரிப்பது சொரிதம் என்றும் வழங்கப்படும். அதுல 1 மாத்திரை கொண்டது இலகுவென்றும் 2 மாத்திரை கொண்டது குருவென்றும் 3 மாத்திரை கொண்டது புழுதம் என்றும் இப்படி யதார்த்த 3 அனுமாத்தமாக சொரிதம் 3 அந்த 3ம் 3 9ஐயும் நாசியில் கூட்டி உச்சரிக்கும் இடத்து சாணு நாசிகம் என பெயர் பெறும். இப்போ உங்களுக்கு இது வந்து புரியாது, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். எப்படின்னா இப்ப மந்திரத்தை வேகமா இழுக்கிறதும் இருக்கு, நிதானமாக இழுக்கிறது, சமமாக இழுக்கிறதும் இருக்கு. இப்ப அதுக்கும் எந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கேன்? சம்கிதா மந்திரமாக வழங்கக்கூடிய ஓம் ஈசான மூர்த்திய நமக, ஓம் தத்வசவத்தராய நமக, ஓம் அகோர இருதாய நமக, ஓம் வாமதே உக்யாய நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நமக, ஓம் இருதாய நமக, ஓம் சிரசாய நமக, ஓம் சிகாய நமக, ஓம் கவசாய நமக, ஓம் நேத்ரோபிய நமக, ஓம் அத்ராய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிதான் நம்ம உள்ள இழுக்கணும். ஒரு மந்திரத்தை உள்ள சொல்லும் போது மெதுவா நிதானமா இழுத்தீங்கன்னா உதாந்தம், அதாவது மேல உச்சரிக்கிறது. கீழே தாழ்வாக உச்சரிச்சீங்கன்னா என்ன பேரு, அனுதாந்தம். சமமாக உச்சரித்தா சொரிதம் என்று வரும். அது 3 வகையாக பிரிஞ்சு 9 வகையாக அது பிரியுமா. அந்த உச்சரிக்கிறதுக்கு அதுக்கு தான் சொல்லி தக்க குருவை நாடி இதை நாம் பிராணாயாமம் செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா?
இதுக்கு நிறைய சொல்றாங்க. இப்படி கூறிய விதியை அறிந்து மந்திரம் உச்சரிப்பவர்களை ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் ராட்சதர்களும் கிட்ட மாட்டார்கள். ராட்சதர்கள் கூட என்ன செய்ய முடியாதான், பக்கத்தில் வர முடியாது. அந்த அளவுக்கு முறையாக நீங்கள் அந்த பிராணாயாமத்தை செய்தார். பல வகை சித்தத்தையுடைய அறிவில்லாத பேய்களும் தீண்ட மாட்டா. பேய்கள் கூட என்ன செய்யாதான், தீண்ட. பொல்லாத விடம் உள்ள வாயினையுடைய பாம்புகளும் சிவந்த அக்னி எனப்படும் பயந்து தீண்ட. பாம்பு கூட வந்து என்ன செய்யாதான், தீண்டாதான். இது வல்லாமல் எல்லாரையும் வேதனை செய்யும் யமராஜனும் அணுக மாட்டான். முறையாக பிராணாயாமம் செய்தால். அப்படிதான் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருந்தான். நல்லா கவனமாக்காங்க. அவர் கூட ஒரு சிஷியர் இருந்தார். நல்ல தியானம் பண்ணி அப்படியே மூச்சை நிப்பாட்டி எல்லாம். ஒரு யானை வேகமா வந்தது. அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல சிஷியன் நிற்கான். யானை வருதே அப்படின்னு சொல்லி குருநாதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நல்லா கவனமாக்காங்க. குருநாதர் பின்னாடி போய் போயிட்டான். வேகமா வந்த யானை அவர் தியானம் பண்ணி அப்படி சிவத்துல சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி அடங்கிருச்சு இந்த யானை. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, அப்படி நின்றுச்சு. யோகிகள் இருக்கிற இடத்துல எந்த விலங்கா இருந்தாலும் எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்ப தைரியம் யானை வந்து அப்படியே கம்முன்னு போயிடுச்சா. இப்ப குருநாதர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி கண்ணை திறந்து பார்த்தாரா. குருவே, எப்படி குருவே, யானை உங்களை வந்து கொல்ல வந்தது, ஒண்ணுமே செய்யல அப்படின்னதும், இப்ப நான் சிவத்தோடு இருந்ததுனால எனக்கு யானை ஒண்ணுமே செய்யலப்பா அப்படின்னதும், இவங்க தியானம்லாம் முடிச்சுட்டு அந்த சிஷியரை கூப்பிட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருந்தாரு. ஒரு மாடு வேகமா வந்தது. என்ன இருந்துச்சு, இந்த சிஷியர் என்ன பண்ணா, மாடு குருநாதர் இருக்காருல்ல, என்ன கவலை, குருநாதர் சொல்ல ஓடு ஓடுங்கிறாரு. குருவே என்ன சொல்றீங்க குருவே, அன்னைக்கு நீங்க இருக்கும்போது யானையே வந்துச்சு, ஒண்ணு செய்யல, மாடு என்ன செய்ய போகுது, எப்பா அன்னைக்கு நான் தியானத்துல இருந்தேன், நீ ஓடு ஓடுங்கிறாரு. நான் ஓட மாட்டேன் அப்படின்னு மாடு ஒரு முட்டி ஒரு தூக்கு தூக்கிடுச்சு. அவட யோக நிலையில இருக்கும்போது ஒண்ணு செய்யாது, யோகம் கலைஞ்சிருச்சுன்னா வந்து தீண்டியே ஆகும். மாடு வந்து அவன் சித்தியனை ஒரு முட்டி தூக்கிடுச்சு. இவர் ஓடிய போயிட்டாரு, குரு ஓடிய போயிட்டாரு. ஏன்னா இப்ப அவர் எந்த நிலையில இல்ல, தியான நிலையில இல்ல. அவர் தப்பிச்சிட்டாரு. இவர் ஓடுறா, அதை கேட்க மாட்டேங்கிறார். அதான் யானையே ஒண்ணும் செய்யல, மாடு என்ன செய்ய போதும் தைரியம் பண்ணா. அதனால யோக நிலையில நம்மள எதுவுமே என்ன செய்யாது. இப்ப சொல்ல யமனே வந்தாலும் என்ன செய்ய முடியாது. அப்படித்தானே மார்க்கண்டேயர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு. யமனால என்ன செஞ்ச முடியும், ஒண்ணும் செய்ய முடியல. வந்தாரு, சாமி ஒரு எட்டி உதைச்சாரு, யமன் இறந்தே போயிட்டாரு. அப்புறம் அவர் மனைவி மணிப்பிச்சை கட்டதுக்கு அப்புறம் தான் சுவாமியை உயிரை கொடுத்தாரு யமனுக்கு. புரியுது அவங்களுக்கு. இறைவனோடு ஒன்றுபட்டு இருந்தால் நம்மளை எதுவும் ஒன்றும் செய்து விடாது என்பதை மட்டும் மறந்து விடக்கூடாது. அதனால எப்பவுமே இறைவனோடு ஒன்றுபட்டே இருக்க வேண்டும். சும்மா இருந்தா கூட சாமி உட்காந்து சிந்தனை பண்ணுங்க, வேற எதையும் சிந்திக்காங்க. சிந்திக்க நமக்கு மனம் கொடுத்துருக்காரு. அந்த மனத்தை வெளியில புறத்துல செலுத்த விடாமல் இறைவனை நன்றாக தியானம் செய்யுங்க. அவரை நினைக்க இன்பம், அவரை மறக்க துன்பம். அதை மட்டும் மறந்துடும். அவரை நினைச்சா இன்பம், அவரை மறந்தா துன்பம் அப்படி ஒட்டிக்கிட்டு வரும். நீ வேற எங்கேயும் மறந்த துன்பம் தான். அப்படி மேலாகிய சிவனை மிகுந்த ஒருமைப்பாட்டுடன் மனத்தில் தியானம் செய்து அம்மந்திரத்தை ஏற்ற குறைவின்றி விதிப்படி உச்சரித்து தோத்திரம் செய்து பக்தர்கள் முன் ஜனத்தில் செய்த பாவத்தை தீர்ப்பான். அப்படி யாரு விதிப்படி செய்யறாங்களோ, மந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ, இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ, விதிப்படி தோத்திரங்கள் எல்லாம் பாடுகின்றார்களோ, அப்படிப்பட்ட பக்தர்களை சுவாமி என்ன பண்ண மாட்டாரா, அவருடைய பாவத்தை எல்லாம் தீர்ப்பாராம். அப்படி ஒன்றுபட்டு செய்கின்றவருடைய பக்தர்களுடைய பாவத்தை சிவபெருமான் போக்கி அருள்வார். அவர் வேண்டும் வரத்தினையும் இம்மையில் கொடுப்பார், மோட்சமும் அவர்களுக்கே சித்தியாகும். அதான் நம்ம அடியார் கூடயே இருங்கன்னு சொல்ற காரணம் அதுதான். இந்த நேரமும் சாமியை தியானம் பண்ணிட்டு அடியார் கூடயே இருந்தோம்னா அடியார் நடுவில் இருக்கும் வரலைன்னாரு. ஏன் அடியார் நடுவில் இருக்குன்னாரு, எல்லாம் சுத்தி இப்படி கிரவுண்டு கட்டிடுவாங்க, நீங்க நடுவில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில ஓடுனீங்கன்னா ஒழுங்க கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கே ஊழுவாங்க. அடுத்து நினைச்சுவாங்க, ஒழுங்க பூ கட்டவாங்க, ஒழுங்க திருமணம் படிக்குவாங்க, இன்னைக்கு ஒரு மணி நேரம் பாட போறோம் வாங்க அப்படின்னு உங்களுக்கு வெளியில போக விட மாட்டாங்க. நீங்க வெளியில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா பாட அப்படின்ட்டு ரசிச்சிருவீங்க, ஓடிடுவீங்க. அதனால அடியார் நடுவுலயே இருந்தோம்னா நாம தவறு செய்ய மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடியாரோடு இருந்தா என்ன செய்ய மாட்டோம், தவறு செய்வதற்கு அஞ்சு. இல்லைன்னா ஈஸியா தவறு செஞ்சு வினை பயனை ஏற்றி பிறவிக்கு வித்தாக ஆக்கி விடுவோம். அதனாலே நம்ம அடியார் நடுவுலே எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கு. அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியாய் பொன்னம் வளர்த்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம்
இந்த அடியார் கூட்டத்தை எப்படியாவது காட்டிடு சாமி, இந்த அடியார் கூட்டத்தை எனக்கு கண்ணில் காமிச்சாலே போதும் அப்படின்னாரே மாணிக்கவாசகர். அறவே இது அரசே பொன்னம்பலத்தாடும் முதே உன் அருள்நோக்கி இறைதேர் கொக்கத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் கலிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியன்பால் பிறைசேர்பால் என் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரும் ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யானும் தானும் பேனா நிற்பேன் நின் அருளே தேசா நேச சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. திருவோலக்கம் என்னது? அடியார் கூட்டத்தை சேவிக்க. ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று ஏமாந்திருப்பேன் அருங்கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வார் இனிமாடு ஆவேனும் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர வாழ்வே வா என்று அருளாய் அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சே என்பார் யாரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பலக்கூத்தா மரலார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம்னா அடியார் கூட்டம்னு அர்த்தம். தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியாரோ. நான் சாவது மேலன் அப்படின்னு அடியார் கூட்டத்துக்காக சாவது மேல இருந்து என்ன பயன் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அடியார் கூட்டம் இல்லைன்னா பிறந்து ஏதாவது பயன் இருக்கா? காலையில எந்திக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஏதாவது பயன் இருக்கா? இது பூராமே பிறவிக்கு வித்து. அது சாவதை மேலிட்டு நீ தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியார். ஏன் அப்ப அந்த அடியார் கூட்டம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, அவர் சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தைப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயின் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய. சாமியுடைய போலையெல்லாம் விரித்து விரித்து பேசுவார்கள் இந்த அடியார் பெருமக்கள். விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லி சிவபெருமானை அழைப்பார்கள். ஒருத்தர் சொக்கனாதான் பாரு, ஒருத்தர் வைத்தியனாதான் பாரு, ஒருத்தர் சகஸ்திரலிங்கேஸ்வரா அப்படிம்பாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒரு திருநாமத்தை சொல்லி இறைவனை போற்றுவார். வெவ்வேறு இருந்து ஒரு திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். எப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அடியார்கள். சிவருமன் பன்றிக்குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்தாரே அப்படிங்கிறத இதெல்லாம் எடுத்து விரித்து விரித்து பேசுவார்கள் இந்த அடியார்கள். அதனால அந்த அடியார் திருக்கூட்டத்தை நாம ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்படி இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சித்தத்தை முன்னை பாவம் என்கின்ற உண்மை பக்தர்கள் வேண்டும் வரங்களை கொடுத்தால் வள்ளல் என சிறப்பித்தார். சாமிக்கு என்ன பேரு? வள்ளல். முதலே சொன்னோம்ல, துறை காட்டும் வள்ளல், வழிகாட்டும் வள்ளல், ஞானம் காட்டும் வள்ளல்னு முதல்ல பார்த்தோம்ல சாமியை. அதே மாதிரி அந்நிலையே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே விண்ணிலே மறைந்தொருள் புரி வேத நாயகனே கண்ணால் நின் திருக்கோலம் காண வள்ளலாரை முன் சென்றனர் வாக்கின் மன்னவனாம்னு கூட சைக்கிள் சொல்றாரு. வள்ளல் அப்படின்னாலே சிவபெருமான் ஒருவரே வள்ளல். ஏன் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம கூடையே ஒன்றாய் உடனாய் இருந்து எல்லா உபகாரம் செய்கின்ற காரணத்தினால் சிவபெருமானுக்கு என்ன பேரு? வள்ளல். வள்ளல் வர வர வந்து என் மனத்தே அப்படின்னு கூட மாணிக்கவாசகர் சொல்றாரு. நிறைய இடத்துல வள்ளல்னு சுவாமி பாடியிருப்பாங்க. வேண்டுவாருக்கு வேண்டுவனவே நல்கும் அருளுடைமை நோக்கி அங்கனம் கூறியது என்பர். வேண்டுவாருக்கு வேண்டுவதை சுவாமி கொடுக்காரா, அதனால வள்ளல் பேரு சாமிக்கு. வேற யாரும் மாத்தி எல்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த உயிரை என்ன கேட்குதோ அதை கொடுக்குறாரு. வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். இதனை தற்பயன் குறியாது வேண்டுவார், அதாவது தனக்கு எந்த ஒரு பயனும் இல்லாம எல்லாமே இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற பேராவல் சிவபெருமானுக்கு. அதனாலேயும் வல்லன்னு பேர். எல்லாத்துக்கும் மேலாக தன்பெருமை தாமரியா தன்மை என்ற காரணத்தினாலும் சிவபெருமானுக்கு வல்லன்னு பேர். சித்தாந்தம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் தெரிஞ்ச இறைவனுக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னாங்க. என்னடா எல்லாரும் ஆளாளுக்கு போட்டு சார் அப்படியா சார் கோயில்ல இருந்து சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் முடிச்சு ஒரு நிமிஷம் முடிய போதியா. எல்லாம் தெரிந்த இறைவனுக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு ஆளாளுக்கு அப்படின்னு நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே சொன்னாங்க, தன் பெருமை தாமரியா தன்மையன். அவர் பெருமை அவருக்கே தெரியாதான். இப்ப நம்ம பெருமை தான் நமக்கு தெரியுது. நம்ம ஒண்ணு செஞ்சுட்டோம், என்ன செஞ்சிடறோம், உடனே நம்ம பெருமை நமக்கு தெரிஞ்சிருது. ஆனா இறைவனுக்கு இத்தனையும் இந்த உயிர்களுக்கு செய்கின்றோம் என்கின்ற அந்த திறம் சிவபெருமான் அவருக்கு தெரியவே தெரியாதான். இவ்வளவும் சாமி இந்த உயிர்களுக்கு நம்ம செய்யறோம், தனுக்கரண போனங்கள்லாம் கொடுக்குறோம், அன்றாட இந்த உயிர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறோம், இந்த உலகத்தை வசிக்க வைக்க விடுறோம் அப்படிங்கிற பெருமை யாருக்கு தெரியாதான்? சிவபெருமானுக்கு தெரியாது. இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, 1000 ரூபா நான் கொடுத்தா அவர் வாழ்ந்தாலும் பாருங்களேன் அப்படிமோ. நம்ம பெருமை ரொம்ப தெரிய ஆரம்பிச்சோம். நம்ம பெருமை தெரிகிற வரைக்கும் நம்ம கிட்ட ஆணவம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம்.
நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? நம்ம பெருமை தெரிஞ்சிருச்சுன்னா ஆணவம் இருக்கு. நம்ம பெருமை தெரியல அப்படின்னா எல்லாம் பெருமான் திருவருள், பெருமான் திருவருள்னு நம்ம வரும். அந்த நேரத்தில் சாமிகிட்ட விட்டுரும், சாமி எல்லாம் உன் திருவருள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அந்த நிமிஷமே ஒரு தானம் கொடுத்தா கூட அந்த நிமிஷமே அந்த கொடுத்த பொருளை மறந்துடணும். அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. போன வருஷம் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுது உங்களுக்கு? சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை மிச்சத்தை நம்ம அடுத்து இன்னைக்கு சனிக்கிழமை பார்ப்போம். சனிக்கிழமை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த சிவதர்மோத்தரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யுங்கள். திருச்சிட்டோம். விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்த வசை கூற உறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச படிவேலறிந்த அதி தீரா அறிவாளறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கடைவோனே அழகான செம்பொன் மயில் மேல வந்து அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த பெருமாளே. கைலாயபுரம் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை வயல்வாய் மேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழு திருவாபுர திருவாளர் நமச்சிவாய தேவன் கைலாதி பரமுடையும் திருவரப்பு நீடூழி தலைகமாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது வைக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம். பார்வதீபதையே டீசபனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம். அடுத்து